பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனைக்கு உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் இணைந்த ஆண்டுடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். This is a day that the Lord had made. You will rejoice. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனை கொஞ்ச நேரம் உயர்த்தி ஆண்டவரை துதிக்க போகிறோம், பாட போகிறோம், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். நாம் இருக்கிற இடங்களில் தேவ சமூகம் நிரப்பும்படியாய், இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். கண்களை மூடி ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். கர்த்தர் உயர்ந்தவர், கர்த்தர் சிறந்தவர், கர்த்தர் நல்லவர். உம்முடைய கிருபை என்றும் உள்ளதப்பா. கிருபையா எங்களுக்கு இந்த மாதத்தை கர்த்தர் கொடுத்தீங்க. நன்றி நன்றி, தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே உம்முடைய பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாங்கின உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே 6 மாதங்களாய் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தீங்க, பாதுகாத்தீங்க. நன்றி அப்பா. 7வது மாதத்தை கர்த்தர் கொடுத்தீங்க. வருஷத்தின் நடுவிலே உம்முடைய கிருபையை ஒரு விஷயங்களை உயிர்ப்பிக்கிற கர்த்தர் அப்பா. ஆண்டவரே அதிசயங்களை விளங்க பண்ணுகிற கர்த்தர், இந்த மாதத்தின் முதல் ஆராதனைக்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம். இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே பரலோக பிதாவே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதமான நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. எங்களை கர்த்தர் ஒருமுகப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை இணையதளத்தின் மூலமாக, ஆண்டவரை தொலைக்காட்சி மூலமாக சேர்ந்து பார்த்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. ஆவிக்குள்ளாய் கர்த்தர் நிரப்புவீராக. இந்த நாளின் பாடல்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நான் பாடும்போது மீட்டு கொண்ட என் ஆத்துமா கெம்பீரித்து மகிழும் என்று சொல்லப்பட்டது போல ஆத்துமா கெம்பீரித்து மகிழ்வதாக. பாடல் ஆராதிப்போதில் தேவ சமூகம் வெளிப்படுவதாக. சங்கீத போதை கர்த்தர் ஆசீர்வதித்து தாங்கப்பா. செய்தி போதை கர்த்தர் ஆசீர்வதித்து தாங்க. இந்த ஆராதனை முழுவதுமாய் ஒவ்வொருவருக்கும் இது ஆசீர்வாதமாய் பிரயோஜனமாய் இருப்பதாக. தேவ ஆவியானவர் அசைவாட போறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு வெளிப்படுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வியாதிகள் எல்லாம் குணமாகணுமே, தரித்திரங்கள் மாற்றப்பட வேண்டுமே, இயேசுவே சிந்தனையில் மாற்றப்பட வேண்டுமே, இன்றைக்கு அநேகர் மனம் திரும்ப வேண்டுமே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியினுடைய கிரியை அதிகமாய் வெளிப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தடைகள் உடைக்கப்பட வேண்டுமே, கண்ணீர் துடைக்கப்பட வேண்டுமே, ஹல்லேலூயா, வியாகுலங்கள் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனையை முழுவதுமாய் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தேவ நாம மகிமைப்பட போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். இன்றைக்கு பாடல் ஆராதனையை எபினேசராஜ் அவங்க பொறுப்பாய் நடத்துவாங்க. நாம் அவர்களோடு கூட இணைந்து தேவனை உயர்த்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறேன். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. துதித்தலை இன்பம் ஏற்றதுமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் நானும் ஆராதிக்கிற தெய்வம் அவர் கைவிடாதவர். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறவர். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் உண்மை உள்ளவர். உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. ஹல்லேலூயா. நீங்க இப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இருக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன், அவர் உங்களை கைவிடுவது இல்லை. விசுவாசத்தோடு பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களை கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்துவோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை.
கலங்காதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் வழி நடத்திடுவேன், அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் தீர்த்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் நீ ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மைய ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. விசுவாசத்தோடு நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். அவர் உண்மையுள்ளவர், உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை தமக்கு சொந்த ஜனமாக கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் உங்களை சொந்தமாய் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார், அவர் சொந்த பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. நீங்க பதறி போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் உண்மைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, கடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, கடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், நீ
கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். எந்த கண்ணீர் துடைக்கிறார், கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார், தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நிய பாஷைகளை பேசி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கைவிடாத தெய்வம் அவர். ஹல்லேலூயா. உங்களை விட்டு கொடுக்காதவர், உங்களை விட்டு விலகாத நல்ல தெய்வம் அவர். ஹல்லேலூயா. ஷபஹந்தரோரியந்தரே நாம. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வந்த மோசே மரித்து விட்டார். ஹல்லேலூயா. அடுத்ததாக அந்த நிலைமையிலே யோசுவா நியமிக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. அவ்வளவு ஜனங்களை நடத்துவதற்கான தைரியம் அவரிடத்தில் இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வெளிப்படுகிறது. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள் பெரியதாக இருக்கலாம். ஹல்லேலூயா. உங்களால் தாங்க கூடாததா இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை விசுவாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில அந்த வார்த்தையை ஏற்றெடுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நீர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவரே, ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை தாவீதுடைய வாழ்க்கையிலே குடும்பத்தாரால் கைவிடப்பட்டு ஆடு மேய்க்கிற நிலைமைதான். ஹல்லேலூயா. ஆனால் அவரையும் அரசனாய் மாற்றுவதற்கு என் தேவத்தினால் கூடும். ஹல்லேலூயா. அவர் கைவிடாதவர். அவரிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளாத கர்த்தர். அவர் உங்களை கைவிடுவது இல்லை. ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து ஹல்லேலூயா. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. சொல்லுவோம். கைவிடா தெய்வமே,
ஓடுவோம், இந்த நாமம் சொல்லுவோம். அவர் கைவிடாத நல்ல தெய்வம். அவர் ஒரு விஷயம் கூட கரங்களை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யா தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. திரும்ப சொல், கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நம்பின மனிதர்கள் உங்களை கைவிடலாம். ஹல்லேலூயா. ஆனால் பரலோகத்தில் இருக்கிறவர் உங்களை எப்பொழுதும் காண்கிற தெய்வம். அவர் கைவிடாதவர். ஹல்லேலூயா. ஆகாருடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா நம்பி இருந்த முதலாளியோட குடும்பம் கைவிட்டது. ஆபிரகாம் கைவிட்டார். ஹல்லேலூயா. பிள்ளையும் சேர்த்து அனுப்பிவிட்டார் வனாந்திரமாய். ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் வருகிறார். கொண்டு வந்த ஆகாரம் எல்லாம் தீர்ந்து விட்டது. ஹல்லேலூயா. பிள்ளை சாகிறதை என்னால் கண்ணால் பார்க்க முடியாது என்று சொல்லி தூரத்தில் போய் அழுகிறார். ஆண்டவர் அந்த அழுகின் சத்தத்தை கேட்டு பிள்ளையினிடத்தில் ஒரு நீரூட்டை உண்டாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்குதான் ஆகார் நீர் என்னை காண்கிற தெய்வம் என்று பெயரிட்டார். அதே ஆண்டவர் தான் இன்றும் உங்களை காண்கிறவராய் வெளிப்படுகிறார். அவர் கைவிடாதவர். இஸ்மவேலையும் பெரிய ஜாதியாய் மாற்றின கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். கைவிடப்படுவது இல்லை. நீங்கள் கைவிடப்படுவது இல்லை. ஒருவேளை நீங்கள் நம்பினவர்கள் கைவிடலாம், உற்றார் கைவிடலாம், உறவினர்கள் கைவிடலாம், பெற்றோர் கைவிடலாம். ஆனால் கைவிடாத ஒரு நல்ல தெய்வம் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீர். நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. மீண்டும் ஒரு முறை சொல்லுவோம். ஓ நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீர். நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள்.
அவரை தேடுகிற ஒருவரையும் அவர் கைவிடுகிறது இல்லை. ஹalleluya. அவர் உங்களை கைவிடாத தெய்வம். ஹalleluya. 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 இம்மட்டும் என்னை நடத்தினீர், இம்மட்டும் என்னை தாங்கினீர். இந்த இயேசு நல்லவரே. ஹalleluya. ஹalleluya. ஒரு நாளும் கைவிடார். அவர் கைவிடாத நல்ல தெய்வம். ஹalleluya. இம்மட்டும் என்னை நடத்தினீர், இம்மட்டும் என்னை தாங்கினீர். எந்தன் இயேசு நல்லவரே, என்னே போதுமானவர். எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். ஒரு நாள் கைவிடாரே, ஒரு நாளும் விலகிடாரே, ஒரு நாள் மறவாரே. எந்தன் இயேசு உண்மையுள்ளவர், ஒரு நாள் மறவாரே. எந்தன் இயேசு ஒரு நாள் அவர் விலகாத தெய்வம், ஒரு நாள் உங்களை மறக்கிற தெய்வம் அல்ல அவர். ஹalleluya. அவர் கைவிடாத கர்த்தர். இந்த நாளத்திலிருந்து ஹalleluya. கரங்களை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக ஏறெடுத்து கண்களை மூடி பயபக்தியோடு கூட சொல்லுவோம் சேர்ந்து. ஒரு நாளும் கைவிடாரே, ஒரு நாளும் விலகிடாரே, ஒரு நாள் மறவாரே. எந்தன் இயேசு உண்மையுள்ளவர், ஒரு நாள் மறவாரே. இயேசு உண்மையுள்ளவர், ஒரு நாளும் கைவிடில்லா, ஒரு நாளும் வெட்சிக்கில்லா, ஒரு நாள் மறக்குகில்லா. எന്റെ യേശു എത്ര വിശ്വസ്തൻ, ഒരു നാളും മറക്കുകില്ല. എന്റെ യേശു എത്ര വിശ്വസ്തൻ. அவர் உண்மையுள்ளவர். ஹalleluya. அவர் உங்களை முன்குறித்தவர், அவர் கைவிடாத நல்ல தெய்வம். ஹalleluya. ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவர். ஹalleluya. இப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் கைவிடப்பட்டது போல உங்களுக்கு தோணுகிறதா? உங்கள் சூழ்நிலைமைகள் ஹalleluya உங்களுக்கு கைவிடப்பட்டது போல தெரியலாம். ஹalleluya. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன். ஹalleluya. 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 சங்கீதக்காரனாகிய தாவீது கேட்கிறான், கர்த்தாவே என்னை கைவிடாதையும், என் தேவனே எனக்கு தூரமாயிராதையும், என் ரட்சிப்பின் தேவனை என்னை நெகிழ விடாமல் என்னை கைவிடாமலும் இரும் என்று சொல்லுகிறார். ஹalleluya. ஒரு பாடலுடைய வரியை மாத்திரம் பாடி ஆராதனை நிவர்த்தி செய்ய போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க, ஒரு ஜெபமாய் சேர்ந்து பாடுங்க, ஒரு பாடலாய் அல்ல, ஜெபமாய் பாடுங்க. என்னை கைவிடாதிரும் தேவா, என்ன துன்பம் வந்தாலும் என்னை கைவிடாதீங்கப்பா. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல ஹalleluya, என்னை கைவிடாதிரும் ஆண்டவரே. ஹalleluya. என்னை கைவிடாதீரும்
உமது பலன் நீடுமே. உமக்காக யாவும் சகிப்பேன். உமது பலன் நீடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே. தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. கடைசி ஒரு முறை எல்லார் கண்களை மூடி கரங்களை கூப்பி ஹல்லேலூயா. என்னை கைவிடாதிரும் நாதா. என்ன நிந்தை நேரிடினும் என்னை கைவிடாதிரும் நாதா. என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன். உமது பலன் நீடுமே. உமக்காக யாவும் சகிப்பேன். உமது பலன் நீடுமே. ஆமாண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதித்திருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை கைவிடுவதில்லை என்று அறிந்திருக்கிறோம் அப்பா. உம்மை ஆராதித்திருக்கிற பிள்ளைகளின் வாழ்வில் நீங்கள் கைவிடாத தெய்வமாய் வெளிப்பட போகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே உண்டாகட்டும் அப்பா. உங்களை தாழ்த்துக்கிறோம். மீதமுள்ள பகுதி உடைய கரத்தில் தருகிறோம். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே தேவ சமூகத்தை உணர்ந்தவர்களாய் நாம் ஆண்டவரை துதித்திருக்கிறோம். தேவன் ஒரு நாளும் கைவிடுகிறவர் அல்ல. தகப்பன் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்கிற கர்த்தர். அவன் நம்மை கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தரை உயர்த்தி அப்படி நம்ம ஜெபிக்க போகிறோம். தேசத்திற்காக சபை திறந்து ஆண்டவரை ஆராதிக்க தடைகள் மாறும்படி இந்த நாட்கள் எல்லா குடும்பங்களிலே தேவ பாதுகாவல் சுகத்திற்காக தேவ சமாதானத்திற்காக சேர்ந்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகமா சந்தல ரிகந்த நாமா. பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, தேசத்தில் சேமத்தை கொடுக்கிறவர், தேசத்தில் அசைவை உண்டு பண்ணுகிறவர், தேசத்தை விடுவிக்கிற கர்த்தர் நீர் ஒருவர் மாத்திரம். ஆண்டவரே, பூமியும் அது நிறைவும் உலகம் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. எங்கள் தேசம் உம்முடையது. ஆண்டவரே, உம்முடைய தேசத்தை நீர் விடுவிப்பீங்க, உம்முடைய தேசத்தை நீங்க சுகமாக்குவீங்க அப்பா. உம்முடைய தேசத்தை தப்புவிப்பீங்க. ஆண்டவரே, சாபங்கள் தேசத்தை விட்டு மாறுவதாக, வாதைகள் தேசத்தில் நிறுத்தப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக வல்லமை எங்கள் தேசத்தில் கிரியை செய்வதாக அப்பா. வியாதினால் தாக்கப்பட்ட ஜனங்கள் சுகம் பெறுவார்களாக. இந்த வியாதினால் பாதிக்கப்பட்டவங்க விடுதலையை பெறுவார்களாக. இனிமேல் யாருக்கும் இந்த வியாதிகள் பரவக்கூடாதப்பா. இந்த வியாதி பரவுவது இயேசுவின் நாமத்தில் நிறுத்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் நிறுத்தப்படுவதாக. நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொன்னீங்களே, எங்கள் தேசத்தில் பரிகாரியாய் வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் சுகமளிக்கும் இரத்தம் எங்கள் தேசத்தின் எல்லையெங்கிலும் தெளிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, தேச அதிகாரிகளை கர்த்தர் ஆளுகை செய்யும். ஒவ்வொரு தலைவர்களை கர்த்தர் ஆளுகை செய்யும். எங்கள் தேசத்தின் ஒவ்வொரு மாவட்டங்களை கர்த்தர் ஆளுகை செய்யும். ஒவ்வொரு மாநிலங்களை கர்த்தர் ஆளுகை செய்யும். அதிகாரிகளை கர்த்தர் ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே, ரீமாலா சந்தலாபா. ஆண்டவரே, இந்த வியாதி நாட்களில் மருத்துவச்சிகள் தியாகமாய் தங்கள் பணிகளை செய்து கொண்டிருக்கிறாங்கப்பா. அவர்களுக்கு வியாதிகள் தாக்க கூடாதப்பா. ஆண்டவரே, சிலருக்கு மருத்துவர்களுக்கு இந்த வியாதிகள் தாக்கப்பட்டு
அடிபட்டிருக்கிறாங்களே அவர்களும் இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெறுவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தெய்வீக பாதுகாவலுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க சபையை சார்ந்தவங்க குடும்பத்தினர்கள் வெளிநாட்டுல இருக்கிறாங்களப்பா, கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வெளி மாவட்டத்தில் இருக்கிறாங்க, கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். குறிப்பாக சென்னை பட்டணத்திற்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். சென்னை பட்டணத்தை கர்த்தர் சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே, சென்னை பட்டணத்தை கர்த்தர் சுகமாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் இயல்பு நிலைக்கு திரும்புவதாக. எங்கள் தேசத்தின் பொருளாதார சிதைவை கர்த்தர் மாற்றும். திரும்ப கடைகள் திறக்கப்படுவதாக, மால்ஸ் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் திறக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சபைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சபையில் தேவ பிரசனம் திரும்ப ஊற்றப்படுவதாக. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் ஒவ்வொரு சபையில் விளங்குவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சபைகள் திறந்த ஆண்டவரை ஆராதிக்க வழிவாசல் திறக்கப்படுவதாக. நாம் இந்த அக்கிரமத்தில் அழிந்து போகாதபடிக்கு உங்கள் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது ஒருவேளை சுவாமி உங்களை நினைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அப்படி ஒரு திறந்த வாசல் உண்டாகட்டும். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க திறந்த வாசல் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதுவரைக்கும் ஆங்காங்க வீடுகள் ஆராதிக்கிற ஆராதனை மூலமாய் தேவ மகிமை தேசத்திலும் குடும்பத்திலும் விலையேறப்பட்டதாய் விளங்குவதாக. ஊழியர்களை கர்த்தர் கரத்தில் எடுத்து பயன்படுத்துவீராக. ஊழியருக்கு வேண்டிய சுகபலத்தை கர்த்தர் கொடுப்பீராக. தேசத்தின் பஞ்சங்கள் மாறட்டும், தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற ஆராதிக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். குடும்பத்தில் விடுதலை உண்டாகட்டும். குடும்பத்தில் செழிப்பு உண்டாகட்டும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகட்டும். குடும்பத்தில் தேவ சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, குடும்பத்தில் தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. ராகாபா ஷம்தாலா ராபாதாலாபா ஊடாமாமா ஷம்தாலா ரீகாந்தாலா ராந்தாலாபா. கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்தை நிரப்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மீதமுள்ள நேரத்தை கர்த்தர் ஆளுகை செய்ய போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமைப்படுவீராக. கர்த்தர் மகிமைப்படுவீராக. உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா மகிமை துதிகளும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய பரிசுத்த கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி உயர்த்த போகிறோம். சேனாவுக்கு யெகோவா பவித்திர பவித்திர பவித்திர. அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவர் பவித்ராத்மா, அவர் பரிசுத்தம் உள்ள கர்த்தராய் இருக்கிறார். அவரை போல ஒருவரும் இல்லை. நம்முடைய கரங்களை கர்த்தர் நேரா உயர்த்தி, house of the Lord is holy, holy, holy. வந்தவரும் இருக்கிற வரப்போகிறோமாகிய சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வந்தவரும் இருக்கிற வரப்போகிறோமாகிய சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வந்தவரும் இருக்கிற வரப்போகிறோமாகிய சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இங்க பக்கத்துல குடும்பத்திற்கு கை கொடுத்து வாழ்த்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென். கர்த்தர் நல்லவர். நான் இப்பொழுது சங்கீத பகுதியை வாசிக்க நான் போகிறோம். சங்கீதம் 146 சங்கீதத்தை இன்றைக்கு வசனம் வாசித்து நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை சங்கீத பகுதியில் வந்து தியானிக்க போகிறோம். சங்கீத பகுதியை பாஸ்டர் டேனியல் முன்பதாக வந்து வாசிப்பாங்க. நாம் தேவ சமூகத்தில் வசனத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும்படிக்கு நீங்கள் நின்று கொண்டோ இல்லை உட்கார்ந்து கொண்டோ வசனம் வாசித்து ஒத்துழைப்பு கொடுக்கும்படி தயவாக கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 146 Psalm 146. நாம் யாவரும் மாறி மாறி வாசிக்கலாம். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிருள்ள மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும். அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். வடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரிகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I consider it is a great joy and privilege to say God's word among you.
கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். எனக்கு கிடைத்த பாக்கியமாய் எண்ணுகிறேன். I like to greet you all in the matchless and marvelous name of our Lord Savior Jesus Christ. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். So very happy in the presence of God. கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பது மிகவும் சந்தோஷமான காரியம். Really, we enjoyed God's presence while we are worshiping today. நாம் இந்த நாளிலே ஆண்டவரை ஆராதிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தோம். I ask you to give attention to the word of God. We are going to preach. கர்த்தருடைய வேதத்துக்கு நேராக உங்களுடைய சிந்தைகளை திருப்பிக் கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன். I believe may God going to speak with you. ஆண்டவராகிய தேவன் உங்களோடு பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். As we read the Psalm number 146, சங்கீதம் 146 நாம் வாசித்தோம். it is a beautiful psalm. அது மிகவும் அழகுள்ள சங்கீதம். There are 10 verses. 10 வசனங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. We are going to discuss something from this psalm. நாம் இந்த சங்கீதத்திலிருந்து சில காரியங்களை சிந்திக்க போகிறோம். While we were reading, we were understand something about Jesus Christ attitude. நாம் இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பண்புகளை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. Which means there are the blessings of God. இங்கே அதனுடைய அர்த்தம் ஆசீர்வாதங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. What we are going to discuss is experience God's blessing. நாம் இந்த நாளில் சிந்திக்க போகிற காரியம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள். Experience God's blessings. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்தல். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்தல். Experience God's blessing. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்தல். When we are hearing the word blessings, suddenly we are thinking that we are prosper as we are having big home and cars and money. We are thinking about that. Blessing is this. நம்ம ஆசீர்வாதம் என்ற வார்த்தையை கேட்டாலே நம்முடைய நினைவுக்கு வருவது வீடுகள், கார்கள், அப்படிப்பட்ட சிந்தனைகளை நாம் கொண்டிருப்பது உண்டு. Not like that. அப்படி அல்ல. There is something mystery in that word itself. அந்த வார்த்தைக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு ரகசியம் அடங்கி இருக்கிறது. Experience God's blessings. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்தல். We don't know who wrote Psalm 146. சங்கீதம் 146 யார் எழுதினது என்று நமக்கு தெரியவில்லை. And when it was written, we do not know that time also. எப்பொழுது இந்த சங்கீதம் எழுதப்பட்டது என்பதும் நாம் அறியோம். Many think that it was after the Babylon exile. பாபிலோனுடைய அநேகர் சிந்திக்கிறது என்னவென்றால், நினைக்கிறது என்னவென்றால் பாபிலோன் சிறையிருப்புக்கு பின்பாக எழுதப்பட்டது என்று நினைக்கிறார்கள். It tells us how to experience God's blessing. It is a last of Psalm of Beatitudes. இந்த சங்கீதம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எப்படி அனுபவிக்கலாம் என்பதையும் இது ஆசீர்வாதமான சங்கீதத்தின் கடைசி பகுதியாகவும் பார்க்க முடிகிறது. What are the God's blessings? Verse number 5 to 9 says, happy is who has the God of Jacob for his help, whose hope is in the Lord is God. என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறது? சங்கீதம் 146 5வது வசனம் சொல்கிறது, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். To obtain God's blessing, there are 2 conditions mentioned in this particular psalm. நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக 2 நிபந்தனைகள் இந்த சங்கீதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Before that, there is something we have to study from these psalms. நாம் அதற்கு முன்பதாக சில காரியங்களை இந்த சங்கீதத்திலிருந்து படிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. This psalm, especially each psalms from 147 to 150 begins and ends with the exhortation, praise the Lord, which means hallelujah. சங்கீதம் 147 இருந்து 146 இருந்து 150 வரை உள்ள சங்கீதங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லது தேவனை துதியுங்கள் அல்லேலூயா என்ற அறிவுரையோடு ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். We should not use hallelujah loosely, lest we be guilty of taking the Lord name in vain. நாம் சும்மா அல்லது வீணாக அல்லேலூயா என்ற வார்த்தையை உபயோகிக்க கூடாது. நாம் மிகவும் பயபக்தி உள்ளவர்களாக அந்த கர்த்தருடைய வார்த்தையை உபயோகிப்பதில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். It should be a genuine expression of praise to God. உண்மையான பிரதிபலிப்போடு நம்முடைய ஆராதனைகளும் நம்முடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தையும் துதியையும் செலுத்த வேண்டும். So hallelujah means praise the Lord. That's why we should not proclaim as vain.
அல்லேலூயா என்றால் தேவனை துதியுங்கள் என்ற அர்த்தம். நாம் அதை வீணாக ஒரு காலம் சொல்லக்கூடாது. So let's come to this particular Psalm 146. In Psalm 146 verse 1 and 2 says, we see this psalmist always praising Lord. சங்கீதம் 146க்கு நேராக நம்முடைய கவனங்களை திருப்புவோம். 146 1லிருந்து 2 வரை உள்ள வசனங்கள் சங்கீதக்காரன் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிறதை காண்பிக்கிறது. Then he verse 3 and 4 that he tells us in whom not to trust, and thus by implication in whom always to trust. அதனுடைய 3-4 வசனங்கள் யாரை அதிகமாய் நம்பக்கூடாது, அதற்கு பதிலாக யாரை மட்டும் நம்ப வேண்டும் என்பதையும் சொல்லுகிறது. Verse 5 to 10 says, he shows that when we praise and trust in the Almighty Lord, we will be blessed. அதனுடைய அந்த சங்கீதத்தின் 5லிருந்து 10 வரை உள்ள வசனங்கள் சொல்லுகிறது, நாம் ஆண்டவராகிய சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் துதிக்கும் போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம். Oh, there are 3 things to experience God's blessing. 3 காரியங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்காக. Then always praise him and always trust him. ஒன்று ஆண்டவரை எப்பொழுதும் நம்ப வேண்டும், எப்பொழுதும் துதிக்க வேண்டும். Then don't trust human. 2 மனிதர்களை ஒருபோதும் நம்ப கூடாது. Then there are 3 things is we must always praising the Lord Almighty, then we must always trusting the Lord Almighty, then third thing we should not trust anybody of this world. 3 காரியங்களை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, எப்பொழுதும் கர்த்தரை துதிக்க வேண்டும். 2வது, எப்பொழுதும் கர்த்தரை நம்ப வேண்டும். 3வது, காரணம் கொண்டு இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதனையும் நம்பக்கூடாது. So if we praise the Lord, if we trust on the God, surely we will be obtain God's blessing which is mentioned here. நிச்சயமாகவே சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவராகிய தேவனை எப்பொழுதும் நம்புவீர்களானால், எப்பொழுதும் துதிப்பீர்களானால் நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். What are the God's blessing? Verse 6 says, who made heavens and earth, the sea and all that in them, who keeps truth forever. 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர், அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். Whom we praise, whom we trust, he is a God of creator. யாரை நாம் நம்ப வேண்டும், யாரை நாம் உபயோகிக்க வேண்டும், யாரை நாம் நம்ப வேண்டும் என்றால் அவர் ஒருவரே இந்த உலகத்தை படைத்த தேவனாய் இருக்கிறார். Hallelujah. Because who execute justice for approach, who gives food to the hungry people, the Lord gives freedom to the prison people. ஏனென்றால் அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். The Lord opens the eyes of the blind. குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். The Lord raises those who are bowed down. மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். The Lord loves the righteous people. நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். The Lord watches over the strangers. பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். Hallelujah. Hallelujah. He reveals the fatherless and widows. He reveals his love. அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் தன்னுடைய அன்பை கொடுத்து ஆதரிக்கிறார். But the way of the wicked he turns upside down. துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். What a mighty God we serve and we trust. எவ்வளவு வல்லமையுள்ள கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். He is a God who broken every wicked people. அந்த தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் துன்மார்க்கனை கவிழ்த்து போடுகிறவர். He is a God to heal all the broken hearted. நாம் ஆராதிக்கிற அந்த தேவன் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறவராய் இருக்கிறார். That's all the blessings which mention this psalm. அது போன்ற अनेक ஆசீர்வாதங்கள் இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. While we meditate these particular blessings, we can understand the blessing of Jesus Christ, the ministry of Jesus Christ. நாம் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கண்ணோக்கி பார்க்கும்போது அதிலே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய अनेक ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம். While he was on the earth, நாம் இந்த உலகத்தில் இருக்கும்போது, while Jesus was on the earth, he was doing like this. He was healing the people, and he was healing the people, and he was healing the broken hearted, ஆண்டவராகிய இயேசு, and he was open the blind. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களிலே இருதய நொறுங்குண்டவர்களை குணமாக்கினார், வியாதிஸ்தர்களை குணமாக்கினார், குருடருடைய கண்களை திறந்தார். The psalm is called as Messianic psalm. இந்த சங்கீதம்
மேசியா அல்லது அபிஷேகிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவுடைய சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. Prophetically, that particular psalm is writing about Jesus Christ. தீர்க்க தரிசனமாக இந்த சங்கீதம் இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதப்பட்டது. Then I said, to obtain God's blessing, we have to praise God. That's what verse 1 and 2 says. Praise the Lord. Praise the Lord, oh my soul. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க நாம் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்க வேண்டும். அதான் சங்கீதம் 146:1 அது வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. Then second, what we have to do to receive God's blessing, always trust in Him, not in any human. இரண்டாவது காரியமாக, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக எப்பொழுதும் கர்த்தரை நம்புங்கள், ஒருபோதும் மனிதனை நம்பாதிருங்கள். That's what verse 3 and 4 says. Do not put your trust in princes, nor in a son of man in whom there is no help. அதுதான் சங்கீதம் 146:3-4 வசனங்கள் சொல்லுகிறது. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனை நம்பாதங்கள், அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். His spirits depart, he returned to his earth. In that very day his plan perish. அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். தமிழ்ல யோசனை அழிஞ்சு போகும் போட்டிருக்குது, ஆனா ஆங்கிலத்துல பிளான், ஆலோசனைகள், திட்டம். The plan will perish. Don't trust anybody. மனிதனுடைய திட்டங்கள் அழிந்து போகும், அதனால் நீங்கள் ஒரு காலம் மனிதனை நம்பாதீர்கள். God always waiting to deliver you, bless you, but he is also waiting to, you have to trust him. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை எப்பொழுதும் ஆசீர்வதிக்கும்படியாக அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னவென்றால், நாம் எப்பொழுதும் கர்த்தரை நம்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். More than that, what he wants is we should not trust any of the human being. அதை காட்டிலும் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற மற்றொரு காரியம் என்னவென்றால், நாம் ஒரு காலம் எந்த சூழ்நிலையிலும் மனிதனை ஒரு காலம் நம்பக்கூடாது என்றும் எதிர்பார்க்கிறார். It is my humble request, don't trust anybody else except Jesus Christ. இது என்னுடைய தாழ்மையான ஆலோசனையா இருக்கிறது. நீங்கள் ஒரு காலம் மனிதனை நம்பாதிருங்கள், இயேசுவை மட்டும் நம்புங்கள். Because there is a name we used to call to the human, usually untruth human or treachery people. நாம் பொதுவாக சில மனிதர்களை இப்படியாக அழைப்பதுண்டு, துரோகி, நம்பிக்கை துரோகி என்று சொல்லி அழைப்பதுண்டு. நம்பிக்கை துரோகி நல்ல ஒரு பட்டம். பொதுவாய் when we disappointed by anybody else, suddenly we used to say that untruthful man, treachery man. நாம் எப்பொழுதெல்லாம் மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டோமோ அப்பொழுதெல்லாம் சொல்லுகிற ஒரு காரியம், நம்பிக்கை துரோகி, அவன் என்னை ஏமாற்றி விட்டான் என்று சொல்வதுண்டு. There are a lot of names given to human, that science giving explanation to the human beings. அறிவுபூர்வமான அறிவியல் பெயர்கள் மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. They are proclaiming human as an animal. அவர்கள் the animal which has spine. அறிவியலாளர்கள் மனிதனை குறித்து சொல்லும்போது அவன் ஒரு முதுகெலும்புள்ள விலங்கு என்று சொல்லுகிறார்கள். There are few names mentioned for that human. The perspective of science, Homo spanish, then social animal, political animal, Homo religious, Homo faber, and laughing animal. அறிவியல் மனிதனை முதுகெலும்புள்ள விலங்குகளில் ஒன்றாக பார்க்கிறது. அவர்கள் மனிதனுக்கு கொடுத்த சில பெயர்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். சிந்திக்கும் ஆற்றல் உள்ள விலங்கு, சமூக விலங்கு, அரசியல் விலங்கு, தேவ விசுவாசம் உள்ள விலங்கு, கருவிகளை உருவாக்கும் விலங்கு, சிரிக்கின்ற விலங்கு என்கிற பல பெயர்கள் அவர்கள் உபயோகிக்கிறார்கள். பொதுவாக அனிமல்ல நம்பிக்கை துரோகம் பண்ற ஒரு அனிமலும் கிடையாது. ஆனா இந்த உலகத்தில் நம்பிக்கை துரோகம் பண்ற அனிமல் யார் தெரியுமா? மனுஷன். நம்பிக்கை துரோகம். That's what God said, don't trust anybody else. நம்பிக்கை துரோகம் செய்கிற अनेक மனிதர்கள் இந்த நாட்களில் வாழ்வதால் அதனால்தான் ஆண்டவராகிய தேவன் சொன்னார், நீங்கள் எந்த மனிதனையும் நம்பாதிருங்கள் என்று. Book of Isaiah chapter 2 verse 22 says, sever yourself from such a man whose breath is in his nostril, for of what account is he?
ஏசாயா 2வது அதிகாரம் அவருடைய 22வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். Psalm number 118 verse 8 and 9 says, it is better to trust in the Lord than put confidence man. It is better to trust in the Lord than put confidence in princes. சங்கீதம் 118:8-9 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். You know, this is a center middle verses of the Bible which says, do not trust. It is better to trust in the Lord than to put confidence in man. இந்த வசனங்கள் வேதத்தின் மைய வசனங்களாய் சொல்லப்படுகிறது. அந்த வசனங்கள் சொல்லுகிற காரியம், மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். Then Psalm number 40 verse 4 says, blessed is the man who makes the Lord his truth and does not respect the proud nor such as turn aside to lies. சங்கீதம் 40வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். Psalm number 62 verse 9 says, trust in him at all times, you people, pour out your heart before him, God is your refuge for us. சங்கீதம் 62:8-9 இப்படியாக சொல்கிறது, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். கீழ்மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யும் ஆமே, தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். Here verse 9 is talking about the man, 10 is talking about the man, how they are like vapor, vanity. 9வது வசனம் மிகவும் தெளிவாக, தமிழிலே 9வது வசனம் மிகவும் தெளிவாக ஒரு மனிதனை குறித்து பேசுகிறது, கீழ் மக்கள் மாயையும் மேன் மக்கள் பொய்யுமாமே. Once David was saying in Psalm 39, certainly every man at his best state is but vapor, surely every man walks about like a shadow. Then he said verse 11, surely every man is vapor. சங்கீதம் 39 அதனுடைய 39:6-7 வசனங்கள் சொல்லுகிறது, வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், அதை யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். Every man is just like a vapor. எல்லா மனிதனும் வேஷமாகவும் மாயையாகவும் இருக்கிறார்கள். So don't trust anybody. ஆகவே யாரையும் இந்த உலகத்தில் நம்பாதிருங்கள். So don't trust anybody. இந்த உலகத்தில் யாரையும் நம்பாதிருங்கள். If you keep your trust on anybody else, it is a right time to turn your trust on God. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை யார் மேலாவது வைத்து காத்திருப்பீர்களே, ஆனால் இது சரியான சமயம். உங்களுடைய நம்பிக்கையை முழுவதுமாய் கர்த்தரிடத்தில் திருப்புங்கள். Jeremiah chapter 17 verse 5 and 7 says, thus says the Lord, cursed is the man who trusts in man and make flesh his strength, whose heart depart from the Lord. Blessed is the man who trusts in the Lord and whose hope in the Lord. எரேமியா 17வது அதிகாரம் 5 மற்றும் 7 வசனங்கள் இப்படியாக சொல்கிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 7வது வசனம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Cursed is the man who trusts on man. மனிதன் மேல் நம்பிக்கை வைக்கிற மனிதன் சபிக்கப்பட்டவன். It is not my word, it is a word of God. இது என்னுடைய வார்த்தை இல்லை, இது கர்த்தருடைய வார்த்தை. So don't keep your trust on anybody else. தயவு செய்து உங்களுடைய நம்பிக்கையை ஒருபோதும் மனிதன் மேல் வைக்காதிருங்கள். You will be failed, then you will be disappointed. நீங்கள் தோற்கடிக்கப்படுவீர்கள் அல்லது நீங்கள் தோல்வி அடைவீர்கள். If you have trust on anybody else, he will deceive you. நீங்கள் மனிதன் மேல் உங்கள் நம்பிக்கை வைப்பீர்களே, ஆனால் நிச்சயமாய் அவர்கள் உங்களை ஏமாற்றுவார்கள். Just realize yourself, thus far you may disappoint, you may deceived by anybody else because of why you have kept your trust on anybody else. சிந்தித்து பாருங்கள், நீங்கள் ஒருவேளை தோற்கடிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது உங்களுடைய நம்பிக்கையில் தோல்வி அடைந்திருக்கலாம், ஏமாற்றப்பட்டிருக்கலாம். காரணம் என்ன? உங்களுடைய நம்பிக்கையை மற்ற மனிதர்கள் மேல் வைத்ததனால் தான். Keep trust on God. நாம் கர்த்தரில் நம்பிக்கையா இருப்போம். Be careful who you trust. If someone will discuss other with you,
they will certainly discuss you with others. நீங்கள் யாரை நம்புகிறீர்கள் என்பதில் மிகவும் கவனமாக இருங்கள். ஒருவேளை ஒரு மனிதன் உங்களிடத்தில் வந்து மற்றவர்களை குறித்து உங்களிடத்தில் பேசுவாரே ஆனால் அதே மனிதன் உங்களை பற்றி மற்றவர்களிடத்திலும் பேசுவார் என்பதில் நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள். உங்ககிட்ட வந்து மற்றவர்களை குறித்து பேசுறாங்கன்னா அந்த மனுஷனை ஒருபோதும் நம்பக்கூடாதுன்னு என்கிற ஒரு நபர் சொல்லுகிறார். ஒரு ரைட்டர் தான் சொல்றாரு. உங்ககிட்ட வந்து மற்ற நபரை குறித்து ஒருத்தன் பேசுறான்னா அது எவ்வளவு பெரிய யாரா இருந்தாலும், உங்க சொந்தனா இருந்தாலும், உங்களுடைய பெற்றோரா இருந்தாலும், பாஸ்டரா இருந்தாலும், don't trust him because he will talk about you with other person. அப்படிப்பட்ட மனிதனை நீங்கள் ஒரு காலம் நம்பாதிருங்கள். அவன் நிச்சயமாக உங்களை பற்றி மற்றவர்களிடத்தில் பேசுவான். There are two reasons why we do not trust people. ஏன் நாம் மனிதனை நம்பக்கூடாது என்பதற்காக இரண்டு நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. First one, we don't know them. ஒன்று, நாம் அவர்களை அறியோம். Second, we know them. இரண்டாவது காரியம், நாம் அவர்களை அறிவோம். We don't know them, we know them. அவர்களை அறியோம், அவர்களை அறிவோம். That's why we should not trust anybody. ஆகவே நாம் ஒரு காலம் மனிதர்களை நம்பக்கூடாது. When you trust in all powerful Lord, he will be your support in your weakness and you will be praise him forever. நாம் சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் நம்பும் போது அவர் நம்முடைய பலவீனத்திலே நமக்கு ஆதரவாயும் பலமாயும் இருப்பார். நாம் அவரை எப்பொழுதும் எக்காலத்திலும் அவரை துதிக்க வேண்டும். That's what's the blessing. He will be support you when you're weak. அதுதான் நமக்கு ஒரு ஆசீர்வாதம். அவர் நம்முடைய பலவீனத்தில் நிச்சயமாய் நம்முடைய பலமாய் ஆதரவாய் இருக்க வல்லவர். So please trust God and praise the Lord always and don't trust man. தயவு செய்து நீங்கள் யாவரும் கர்த்தரை ஆராதியுங்கள், கர்த்தரை எப்பொழுதும் கர்த்தரை துதியுங்கள், எப்பொழுதும் கர்த்தரை நம்புங்கள், ஒரு காலம் மனிதனை நம்பாதிருங்கள். Because the verse says his plan will perish, he will depart, his spirit will depart. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது அவருடைய ஆவி பிரியும், அவருடைய யோசனைகள், அவருடைய திட்டங்கள் எல்லாம் அழிந்து போகும். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? சீக்கிரம் மண்டை போட்டுருவான், எப்போ காலி ஆகுறான்னு தெரியாது. ஒரு மனுஷன் நம்பி வச்சோம், நம்பினோன்னா அவர் எப்போ போவாங்க, நம்மகிட்ட வாக்கு கொடுத்துருப்பாங்க, அவர் பார்க்க முடியுமா முடியாதா அதெல்லாம் தெரியாது. ஆனா தேவனை எப்பவும் நம்பணும்னா அவர் என்றென்றைக்கும் உள்ள தேவன், சதா காலம் உள்ள தேவன், மரணபரியந்தம் நடத்துகிற கர்த்தர். அவர் நம்பி இருந்தோம்னா என்றென்றைக்கும் அசையாமல் நாம் இருப்போம் என்பது தான் கர்த்தனுடைக்கு பேசுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் பேசுறது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். 3 காரியம்: கர்த்தரை எப்பொழுதும் துதிப்போம். 2வது, கர்த்தரை எப்பொழுதும் நம்பியிருப்போம். 3வது, மனுஷனை நாம் ஒருபோதும் நம்ப வேண்டாம். இந்த 3 காரியங்களை நாம் தொடர்ந்து செய்தால் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் நம்முடைய பலவீனத்தில் அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் வெளிப்படுவார் என்பதுதான் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உலகேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் யாவரும் குடும்பமாய் சுகமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினாலே நாங்களும் குடும்பமாய் சுகமாய் இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். தேசத்தில் அநேக தளர்வுகளை கர்த்தர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். வருகிற 6ஆம் தேதி முதல் கிராம சபைகள் திறந்து கர்த்தரை ஆராதிக்க நல்ல ஒரு சூழலுமே கர்த்தர் தந்தார். ஆண்டவர் நல்லவர். முடிவிலே நாம் குடும்பங்களுக்காக, பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நல்ல தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் உங்களுடைய சிந்தனை திருப்பும்படி நான் உங்களை அன்போடு கேட்கிறேன். செய்திக்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன், கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். ஒரு எளிமையான செய்தியை சொல்ல நான் பாரப்படுகிறேன். கர்த்தர் ஒரு ஏவுதலை தூண்டுதலை தந்தார். நல்ல வார்த்தை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனது, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனது, இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்ட மனது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். 3 காரியம். 1, அவரை கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்கிற மனது. நம்பர் 2, அவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான்? உண்மையே நம்பி இருக்கிறபடியால். திறமையை நம்ப மாட்டான், பணத்தை நம்ப மாட்டான்,
அறிவை நம்ப மாட்டான், குடும்ப பின்னணியை நம்ப மாட்டான், அரசியல்வாதியோ அதிகாரியோ யாரையோ அல்ல, ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனை எல்லாம் அவன் நம்புகிறது. கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட ஒரு மனிதனுக்கு மனது இருக்குமானால் அவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால், ரெண்டாவது அந்த செகண்ட் பார்ட் உண்மையே நம்பி இருக்கிறபடியால், மூணாவது பார்ட் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். ஆண்டவரை பற்றி கொள்கிற உறுதியான மனது இருக்குமானால் அவன் கர்த்தரை மட்டும்தான் நம்புவான். ஏன்னா வேதம் சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படாது இருக்கிற சீயோன் பர்வதங்களை போல் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். இந்த வருஷத்துக்காக கடந்த வருஷத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் தந்த பாரப்படுத்தின தேவனுடைய வார்த்தை, ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எரு என்றால் பட்டணம், ஷாலோம் என்றால் சமாதானம். நாம் பிரைஸ் தி லார்ட் என்று சொல்றோம். ஒவ்வொரு மார்க்கத்திலும் அவர்கள் சந்திக்கும் போது அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்கிறார்கள். யூதர்கள் சந்திக்கும் போது ஷாலோம் அப்படின்னு சொல்லுவாங்க, முடிக்கும் போது ஷாலோம் அப்படின்னாங்க. ஷாலோம்னா சமாதானம்னு அர்த்தம். எருசலேமின் வாழ்வு என்றால் சமாதானத்தின் வாழ்வு என்று அர்த்தம். பூரண சமாதானத்தோடு அவனை காத்துக்கொள்வீர். நீங்கள் சமாதானமாக இருப்பதை தேவன் விரும்புகிறார். குடும்பங்கள் சமாதானமாக இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஒரு தனி நபர் சமாதானமாக இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஏன் ஒரு மனுஷன் தற்கொலை பண்ணி கொள்கிறான்? அவன் வாழ்க்கையில சமாதானம் இல்லை. ஏன் ஒரு மனுஷன் சண்டை போடணும்? அவன்கிட்ட சமாதானம் இல்லை. ஏன் 2 பேர் பிரிஞ்சு போறாங்க? சமாதானம் இல்லை. ஏன் 2 நாடுகள் சண்டை? அங்க சமாதானம் இல்லை. சமாதானம் எடுபட்டு விட்டது. அப்போ சமாதானமாய் வாழ்வதற்கு ரகசியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உறுதியாய் பற்றி கொண்ட மனது. அதற்கு ஸ்தோத்திரம். அநேகர் கர்த்தர் மேல உறுதியா இருந்தாங்க. பைபிள்ல பாத்தீங்கன்னா தெரியும். அந்த ரூத் சம்பவத்திலே ரூத் முதவை, நகோமி முதவை, ஓர்பாள் முதவை, 2 பேரும் மோவாபி பெண். ஆனால் அந்த ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு திரும்பி போன போது ரூத் உறுதியா இருந்தாள். இதுல தெரியுமா, பின்வாங்க மாட்டேங்கிறதுல உறுதி. உங்களை விட்டு போகிறத பத்தி பேசாதுங்க. உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம், நீங்க தங்கறதுல நான் தங்குவேன், மரணம் வேண்டி நம்ம 2 பேரும் பிரியாது. எத்தனை உறுதி! பிரைஸ் தி லார்ட். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேலை நம்ம தியானிக்கிறோம்ல. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். தப்புவியாம போனாலும் இந்த சுரூபத்தை வணங்க மாட்டோம். எத்தனை உறுதி! 6ஆம் அதிகாரத்தில் தானியேலை குறித்து வாசிக்கிறோம்ல. சிங்க கபில தூக்கி போடுவாங்கன்னு பத்திரத்துல கையெழுத்து போட்டாச்சு, ஜெபம் பண்ண. அப்படி இருந்த போதும் 3 நேரம் ஜெபம் பண்ணார். எத்தனை உறுதி! எத்தனையோ காரியங்களை சொல்ல முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்கிறது ஆண்டவர் மேல உள்ள உறுதியான ஒரு வாழ்க்கை. பூரண சமாதானத்தோடு கர்த்தர் நம்மை காத்துக்கொள்ள உறுதியாய் பற்றி கொண்ட மனதன்னைக்கு அவசியம். உறுதியா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த 1 Corinthians chapter 15 verse 58. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும், நீங்கள் கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுகிறார், நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. கிரியைகளில் எப்பொழுதும் பெருகிறவர்களாயிருங்கள். உறுதியா இருந்தா அசைய மாட்டான். ஒரு பொருள் ஏன் அசையுது? உறுதி இல்லை. ஒரு கட்டடம் ஏன் அசையுது? உறுதி இல்லை. ஒரு ஷெட் ஏன் அசையுது? உறுதி இல்லை. அப்ப உறுதியாய் அசையாமல் கர்த்தருடைய கிரியையிலே பெருக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் உறுதியாய் இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்கள். கொலோசியன் chapter 1 verse 22. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால், பாருங்க, உறுதியாயும் ஸ்திரமாயும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். பாத்தீங்களா? கேட்ட சத்தியத்துல உறுதியா விசுவாசத்துல நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வாலிபனோ வயோதிபர்களோ சிறியவர்களோ பெரியவர்களோ சுவிசேஷர்களோ போதகர்களோ எல்லாருக்கும் தேவை கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனது. ஏன் சிலர பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துரும், உறுதியாய் பற்றி கொள்கிற மனதில்லை. ஏன் சிலர் ஆண்டவர் அறியாத மக்கள் ஏதோ ஒரு காரியத்தை சொல்றாங்க, அதை நம்பி அவங்களுக்கு பின்னால போகிறோம். உறுதியாய் பற்றி கொள்கிற மனது நம்முடைய வாழ்வில் இல்லாமல் போய்விடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் உறுதியா இருக்கணும். 1 மாசமா 2 மாசமா 1 வருஷமா 2 வருஷமா இதுவரைக்கும் உறுதி.
வாஸ்து பாருங்க 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 Peter chapter 3 verse 17 வாசிங்க. ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து உறுதியிலிருந்து விலகி போகாம இருக்கணும். அதுக்காக எச்சரிக்கையா இருக்கணும். ஆமென். அந்த எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14 வசனத்தை கூட வாசித்து பாருங்க. எபிரேயர் chapter 3 verse 14. எபிரேயர் 3:14 பாருங்க. நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போம் ஆகில் ஒன்று என் மரணமோ இல்லது ஏசப்பா வருகையோ அது வரைக்கும் உறுதியா இருக்கணும். குறிப்பிட்ட காரியத்துக்காக மாத்திரமல்ல, குறிப்பிட்ட நாட்களுக்காக மாத்திரமல்ல, குறிப்பிட்ட மாதங்களுக்காக மாத்திரமல்ல, குறிப்பிட்ட வருடங்களுக்காக மாத்திரமல்ல, ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். அப்படியானால் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்படினால் பரலோகத்துக்கு போவோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப எதுவரைக்கும் உறுதியா இருக்கணும்? ஆரம்பத்திலிருந்து முடிவு பரியந்தம். அதுதான் வேதம் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓட்ட பந்தயத்தில் ஆரம்பிச்சு முடிக்கலன்னா பரிசு இல்லையே. ஆவியில் ஆரம்பிச்சு மாமிசத்தில் முடிப்பதா இல்ல, ஆவியில் ஆரம்பிச்சு ஆவியில முடிக்கணும். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்த்து முடிவு நன்றாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு தோத்திரம். 2ஆம் அதிகாரம் 9-14 வசனங்கள் வாசிங்கள். 2 Peter chapter 2 verse 14. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14 வசனத்தை வாசிங்கள். விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள், உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்துடைய சாபத்தின் பிள்ளைகள். பாத்தீங்களா எவ்வளவு அருமையான வார்த்தை. 9ஆம் வசனத்தை பாருங்க. அந்த 9ஆம் வசனத்தை கூட பாத்தீங்கன்னா, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும், தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையில் ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும். அக்கிரமக்காரன் நியாய தீர்ப்பு. இப்ப 14 வாசிக்கு இப்ப புரியும். விபச்சாரம் மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள். உறுதி இல்லாத ஆத்துமாக்களை பிடித்து பாருங்க. சாத்தான் யாரை பிடிக்கிறான்? உறுதி இல்லாத ஆத்துமாவை பிடிக்கிறான். கடைசியில் யாரா மாறுறாங்க? சாபத்தின் பிள்ளைகளா மாறி விடுகிறார்கள். உறுதி இல்லாத ஆத்துமாவை பிடிக்கத்தான் சாத்தான் பிரயாசப்படுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரடியாய் நான் தேவனுடைய வார்த்தைகள் வர வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டவர்களை அறிவது எப்படி? இவங்க கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டவர்கள் எப்படி அறிவது? கிறிஸ்தவ பேரை வச்சா இல்ல, கிறிஸ்தவ சர்ச்சைக்கு போறவங்களை வச்சா இல்ல, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவங்களை வச்சா இல்ல, அப்படி சொல்ல முடியாது. இவங்க கர்த்தர்களை உறுதியா இருக்காங்க. எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? நீங்களே உங்களை கண்டுபிடிப்பது எப்படி? அல்லது உங்களுடைய அயலகத்தார் சொந்தக்காரங்களை பார்த்து இவங்க கிறிஸ்துக்குள்ள உறுதியா இருக்காங்க எப்படி கண்டுபிடிப்பது? நீங்க எப்படி சொல்ல முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானே என்ன பார்த்து நான் கர்த்தருக்குள்ள இருக்கேன் உறுதியா இருக்கேன்னு சொல்ல முடியுமா? என்ன அடையாளம்? சில வசனங்களை நினைப்பூட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். எளிமையான பகுதியை பேசுறேன். இதை உங்க லைஃப்ல பிராக்டிக்கல் ஆக்குங்க. பூரண சமாதானம் வேண்டுமா? உறுதியாய் பற்றி கொண்ட மனது அவசியம். அப்படிப்பட்ட என்ன செய்வான்? அவரையே நம்பி இருப்பான், வேற ஒன்னே நம்ப மாட்டான். மாந்திரிகத்தை நம்ப மாட்டான், சோசியத்தை நம்ப மாட்டான், நாள் நட்சத்திரத்தை நம்ப மாட்டான். கர்த்தரை மட்டும்தான் நம்புவோம். ஏன் தெரியுமா? இயேசு நமக்காக மரித்தவர், நமக்காக அடக்கம் பண்ணப்பட்ட, நமக்காக உயிர் திறந்தவர், இன்றைக்கு நமக்காக உயிரோடு இருக்கிறவர். நம்பிக்கை வேற எங்கேயோ போயிடாது. தோத்திரம். வாசிங்க, 1-2 காரியத்தை வாசிங்க. எப்படி அறிந்து கொள்வது? இவன் கர்த்தருக்குள்ளதான் உறுதியா இருக்கிறான் அப்படின்னு எந்த காரியத்தை அறிந்து கொள்வது? நம்பர் 1, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வசனங்களை வாசிக்கும் போது, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5 10 வரைக்கும் வாசிக்கும் போது, இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் பாருங்க, வாசிங்க. உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சுருகி போன குருடனாய் இருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலும் உறுதியாக்கும்படி, அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறுவதில்லை.
அழைப்பையும் தெரிந்து கொள்ளப்பட்டதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருக்கணும். எதுக்கு அழைத்தார் ஆண்டவர்? ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவ பக்தி, சகோதர சிநேகம், இதை கூட்டி மற்றவங்களுக்கு வழங்கணும். இதுக்கு தான் தேவனை அழைத்தார், இதுக்கு தான் தேவனை ரட்சித்தார். இவைகள் பெருகணும். பெருகுனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவில் அல்லேலூயா நம்ம கனி கொடுக்கிறவங்களா மாறுவோம், வீணரா இருக்க மாட்டோம். ஆமென். ஆனால் அழைப்பு தெரிந்து கொள்வதை உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அப்படியானால் ரட்சிப்பால் உறுதியா இருக்க வேண்டும். தேவன் எதுக்கு அழைத்தார் அதுல உறுதியா இருக்கணும். தேவன் எதுக்கு தெரிந்து கொண்டார் அதுல உறுதியா இருக்கணும். சிலருக்கு தெரியல ஆண்டவரை ஏன் அழைத்தார், ஏன் தெரிந்து கொண்டார். ஊருக்கு ஒன்று வம்சத்துக்கு ரெண்டுமாய் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். யதார்த்தமா நம்ம ரட்சிக்கப்பட்டு விடவில்லை, நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம் உண்டு. அந்த ரட்சிப்புல உறுதியா இருக்கணும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது 16 காரியத்தை சொல்லி, இவை ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது நிச்சயித்திருக்கிறேன். ரட்சிப்புல எத்தனை உறுதி. ஐயா பாடுவாங்க, எனக்கு இந்த பாடம் ரொம்ப பிடிக்கும். காலம் சென்ற பரிசுத்தவான் தேவ மனிதர் தகப்பன் கனத்துக்குரிய சுவிசேஷகர் ஜி.ஜே. சனகரன் ஐயா பாடுவாங்க, பழைய பாடலை பாடுவாங்க. என்ன வந்தாலும் நம்புவே என்னை சமீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. என்ன வந்தாலும் நம்புவேன், யார் கைவிட்டாலும் பின் செல்வேன். பவுல் சொல்லுகிறார், அவருடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இவை ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இதுதான் ரட்சிப்பில் உறுதி. மரணம் எல்லாருக்கும் உண்டு, உலகத்தில் வியாதி உண்டா உண்டு, உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொன்னார். சாவாமை அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான கான்செப்டை சொல்றதுக்கு சிலர் வந்தாங்க. இவன் இருக்காங்களா ஆளை காணலையான்னு தெரியல. மனுஷன் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்திற்படுவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதுன்னு இருக்கு. வசனத்தை சரியா புரிஞ்சுக்கிடாம சாகாமை அப்படின்னு மெட்ராஸில் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் போட போறோம்னா ஆளை காணல. ஒருவேளை கொரோனா வார்டில் படுத்திருக்காங்களான்னு தெரியல. ஞானமற்ற வார்த்தைகளை பேச தேவன் அனுமதி கொடுக்கல, அது மட்டும் உண்மை. என்ன வரட்டுங்க, மரணம் வந்தா தேவ சித்தம் நம்ம தலையில் இருக்கிற ரோமம் கீழே விழாது. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. ரட்சிப்புல உறுதியா இருக்கணும், ரட்சிப்புல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு குறித்து கவலையிட்டு இருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர் எழுதியிருக்கிறது. ரட்சிப்பு சாதாரணமானதல்ல. ஏன்னா பரலோகத்தில் போய் சேர வேண்டுமானால் வேதம் சொல்கிறது ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த வெளிச்சத்தில் நடப்பார்கள். ஆண்டவர் நல்லவர். அந்த ஆண்டவனை ரட்சித்திருக்கிறார். ரட்சிப்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் விடுதலை. பாவம், சாபம், அநியாயம், அக்கிரமம், உலக பாரம்பரியம் இவைகளிலிருந்து கர்த்தர் விடுவித்தார், ரட்சித்தார். அதிலே நான் உறுதியாய் இருக்க வேண்டும். ஞானமாய் நடப்பதற்கு, சகோதர சிநேகமாய் இருப்பதற்கு, இச்சை அடக்கமுள்ளவராய் வாழ்கிறதற்கு நான் இந்த ரட்சிப்பில் உறுதியாய் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு தோத்திரம். சிலர் தவறான காரியத்தில் உறுதியா இருப்பாங்க. இல்ல, ஆண்டவர் தந்த ரட்சிப்பில் உறுதியா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனையோ சம்பவங்கள் என் மனக்கண் முன்பாக வருகிறது. நடந்த சம்பவம் ஒன்றை, நான் இலங்கை தேசத்துக்கு ஒரு முறை ஊழியத்துக்கு போயிருந்த போது ஒரு வீட்டில் உட்கார்ந்திருந்த காலையில, நாங்களும் சில சகோதரமார் வீட்டில் உட்கார்ந்திருந்தோம். அந்த சீஃபால ஒரு தினமஞ்சரி அப்படின்னு ஒரு தமிழ் மேகசின் பார்த்தேன். அதை எடுத்து வாசித்தேன். அதில் பார்த்த சம்பவம் இன்றைக்கு எனக்கு ஞாபகம் உண்டு. ரட்சிப்பு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க. தோத்திரம். அதில் பார்த்த சம்பவம் என்னை தொட்டது. ஒரு பெரிய கடற்கரை பட்டணம். கடற்கரை பட்டணம். அந்த கடற்கரை பட்டணத்தில் பெரிய ஆர்பர். இட்ஸ் நாட் ஓன்லி ஃபிஷிங் ஆர்பர், நாட் ஓன்லி கார்கோ ஆர்பர். அது வந்து மீன் பிடிக்கிற சரக்குகளை கொண்டு வருகிற கப்பல் வருகிற துறைமுகம் மாத்திரமல்ல, பெரிய பெரிய ஆடம்பர கப்பல்கள் பல இடங்களுக்கு புறப்படுகிற ஒரு பெரிய ஆர்பர். இந்த ஆர்பர் பத்தி பார்த்தீங்கன்னா சுத்தி இருக்க நிறைய ஸ்டார் ஹோட்டல்ஸ் அப்படிலாம் இருக்கும். அதுல ஒரு கேப்டன், ஒரு கப்பல் மாலுமி, அல்லது மாலுமின்னு சொல்றதை விட கேப்டன், அவர் வந்து ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து தன்னுடைய டியூட்டிக்காக அந்த கப்பல் போறதுக்காக அவர் வருகிறார். அவர் கார் ஏற முயற்சிக்கும் போது அந்த ஏரியாவில் சில
ஒரு 10-12 வயதுக்குள்ள இருக்கிற ஒரு தம்பியை பார்க்கிறார். அந்த ஹோட்டல் ஏரியாவில் அவன் கிழிந்த வஸ்திரம் தரித்திருக்கிறான். தலையில எண்ணெய் கூட தேய்க்க முடியல. குளிச்சு எத்தனை நாளாச்சோ தெரியல. சரியான ஷர்ட் இல்லை, சரியான பேண்ட் இல்லை. பரிதாபமா நின்றுட்டு இருந்தான். அந்த ஹோட்டலுக்கு வெளியில பேக்கரியில அந்த ஷோகேஸ்ல உள்ள தின்பண்டங்கள் சாக்லேட்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. அது அப்படியே பரிதாபமா பார்த்துட்டு இருக்கிறான். இவர் அவனை பார்த்து கேட்டார், என்ன தம்பினார்? பசியா இருக்கு, இது எனக்கு வேணும். அவர் சொன்னார், இந்த ஸ்டார் ஹோட்டல்ல போகணும்னா உன்னை மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தா உள்ள போக முடியாத. அவன் பரிதாபமா தன்னுடைய தலையை சரி பண்ணி கொண்டான். தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு, அங்கிள் எனக்கு வாங்கி கொடுங்க, பசியா இருக்கு. அவர் அவனை உள்ள கூட்டிட்டு போனார். அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தார். நல்லா சாப்பிட்டான், திருப்தியா சாப்பிட்டான். அங்கிள் சாப்பிட்டு சில நாட்கள் ஆகிறது. பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்டார், உங்க அம்மா என்ன செய்யறாங்க? அம்மா இறந்துட்டாங்க, நான் ஒரே பையன். அப்பா? எங்க அப்பா குடிகாரர், அவர் எங்க போனாருன்னு தெரியாது. அப்ப நீ என்ன செய்யற? அவன் அழகான வார்த்தைகளை சொன்ன. ஆண்டவர் என்னை நடத்துகிறார். உங்களை மாதிரி யாராவது வாங்கி கொடுப்பாங்க, நான் அங்கே சாப்பிடுவேன். அந்த ஏரியாவில் பஸ் ஸ்டாண்டில், இந்த ஆர்பர் ஏரியாவில் நான் படுத்து தூங்கிடுவேன். அங்கிள் எனக்கு ஒன்று தெரியும், எங்கள் அம்மா சாகும்போது சொன்னாங்க, கவலைப்படாத, அம்மா இறந்துருவேன், உங்கள் அப்பா குடிகாரர் உன்னை கைவிட்டுருவாரு, இயேசு உன்னை கைவிட மாட்டார், ஒரு நாள் வரும் நான் இருக்கிற இடத்துக்கு நீ வருவ அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அங்கிள் நான் கவலைப்படலை, இன்றைக்கு கடவுள் உங்களை கொண்டு தந்திருக்கிறார், கடவுளை நடத்துகிறார். அவர் அந்த பையன் மேலே தன்னுடைய மனதை பறிவு கொடுத்தார். காரணம், திருமணமாகி அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாது இருந்தது. இல்லை சார், என்னை கவனிங்க. அவனை பார்த்து கேட்டார், உனக்கு யார் இருக்காங்களா எனக்கு தெரியல, எனக்கு சொந்தக்காரங்க யார் இருக்காங்களே தெரியல, என் கூட வாரியான்னு கேட்டார். அவன் வாரேன்னு தலையசைச்சான். அவனை கூட்டிட்டு போனார். அவனை கூட்டிட்டு போய் அவனுக்கு ட்ரெஸ் கொடுத்து எல்லாம் செய்து அவனை நல்ல குளிப்பாட்டி அவனுக்கு ட்ரெஸ் கொடுத்து கப்பலில் அவர் போகிற இடமெல்லாம் அவன் கூட வச்சிருந்தார். அவனை தன்னுடைய பிள்ளையை அடாப்ட் பண்ணிட்டார். 4 ஆண்டுகள் அவரோடு கூட இருந்தான். அவனை உருவாக்கி அழகா வச்சிருந்தார். நல்ல கொடு கொடுன்னு அழகா மாறிட்டான். திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஃபீவர், பயங்கரமான காய்ச்சல், ஹை ஃபீவர், பயங்கரமான காய்ச்சல். இவர் பதறி போய் சொந்த மகனாய் அவனை வைத்திருந்தார். வேலைக்காரனா கூட இல்லை, சொந்த மகனா வச்சிருந்தார். அவன் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனார். கூட்டிட்டு போய் செக் பண்ணி எல்லாம் பண்ணி அவனுக்கு காய்ச்சலே குறையல. டாக்டர் சொல்லிட்டாங்க, ஒரு கொடூரமான வியாதி அவனை தாக்கி இருக்கிறது, பிழைக்க வைப்பது கடினம், சில மணி நேரத்தில் அவன் மரிக்க போகிறான். இவருக்கு ஒன்றும் ஓடலை. அவர் சொன்ன, எத்தனை லட்சம் வேணாம் தர அவனை காப்பாத்திருக்கேன், அவன் தாய் இல்லை, தகப்பன் இல்லை, நான் தான் அவனுக்கு எல்லாம். சொன்னாங்க, சாரி, முடியாது, அவன் மரித்து போய் விடுவான். இவர் வருவார், அந்த ரூமுக்கு போவார், வெளியே வருவார், அழுவார். இதை அவன் பார்த்துட்டான், கை காட்டி கூப்பிட்டான். கிட்ட போன போது அவன் தலையை தன்னுடைய மடியில் எடுத்து வைத்தார். அவன் கேட்டான், நீ எதுக்கு அழுறீங்க? அவர் எவ்வளோ சொல்லி பார்த்தார், ஏமாற்ற முடியல. இல்லை, நீங்க உண்மையை சொல்லுங்க அங்கிள், எதுக்கு நீங்க அழுறீங்க? அவர் சொன்ன, நம்ம 2 பேரும் பிரிய போறோம், சில மணி நேரத்தில் நீ மரித்து விடுவா என்று டாக்டர் சொல்லிவிட்டார், என்னால் அந்த வேதனை தாங்க முடியல. அவன் சொன்னா, கவலைப்படாதுங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அவர் கேட்டார், டேய் நீ சாக போற, எப்படி சந்தோஷமா இருக்கிற? அவர் சொன்னா, நேற்று நான் தரிசனத்தில் எங்க அம்மாவை பார்த்தேன். எங்க அம்மா சொன்னாங்க, மோனே நாளைக்கு இதே நேரத்தில் நீ என்னோடு கூட இருப்பாய் என்று சொல்லி அந்த தரிசனத்தை காட்டாங்க. என் அம்மா இருக்கிற இடம் அருமையான இடம். டாக்டர் இப்போ சொன்னாங்க பாருங்க, இத்தனை மணி நேரத்தில் செத்து போவாங்கன்னு. அது எங்க அம்மா என்கிட்ட சொன்ன இடம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஒரு விதத்தில் அவர் தேற்றி கொண்டார். திடீரென்று அவன் ஏங்கி அழ ஆரம்பித்தான். அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. எப்பா ஏன் அல்ற, இப்போ தானே சந்தோஷமா இருக்கேன். அவன் சொன்னா, இல்லை என்னால் அடக்க முடியல. ஏன்னு சொல்லு. அப்பதான் அவன் ஒரு காரியத்தை சொன்னான். நான் எங்கேயோ அனாதையா கிடந்தேன், நல்ல சாப்பாடு தந்தீங்க, நல்ல ட்ரெஸ் தந்தீங்க, எல்லாம் செய்தீங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிப்பேன், காலை எழும்பி ஜெபிப்பேன், ராத்திரி ஜெபிப்பேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எங்க அம்மா சொன்னாங்க, ஒரு நாள் வருவேன், அந்த நாள் வந்திருக்கு, நான் சந்தோஷமா இருக்கேன். ஆனா நீங்க இயேசுவை ஏற்றுக்கிடலையே. ஒருவேளை நீங்க பிந்தி வரும்போது பரலோகத்து போகாம நரகத்து தானே போவீங்க. நான் எங்க அம்மாவோட கூட பரலோகத்தில் இருப்பேனே. எனக்கு இவ்வளவு உதவி செய்து என்னை வாழ வச்ச நீங்க பரலோகத்து வரணும், நரகத்து போவீங்க நினைச்சு அதுதான் நினைச்சு அழுதேன் அப்படின்னு சொல்லி அவன் மார்புல சாய்ந்து அவன் மரித்து போனான்.
நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அந்த படுக்கையிலே அவனுடைய அந்த 16 வயசு இளைஞன் அவனுடைய சடலத்துக்கு முன்பதாக முழங்கால் படிட்டு தான் ஒரு பெரிய கேப்டன் என்பதை மறந்து, நர்சஸ் பார்க்கறாங்க, டாக்டர்ஸ் பார்க்கறாங்க, எல்லாருக்கும் முன்பதாக கதறி கதறி அழுதார். என் பையன் போன பரலோகம் எனக்கு வேணும், இயேசுவே நான் பாவி, என் பாவத்தை மன்னியும், நான் உம்மை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி கதறி அழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டார். உண்மை சம்பவம். காலங்கள் வந்தது, அவர் ஊழியக்காரராய் மாறினார். அநேக ஆயிரங்கள் கூடி ஆராதிக்கிற திருச்சபையின் போதகராய் மாறினார் என்று நான் செய்தியில் அறிந்து கொண்டேன். ரட்சிப்பு சாதாரணமானதல்ல. அவன் ஒரு பிச்சை எடுத்து பிழைச்சவன் தான். ஆனா அவனுக்குள் அவன் தாய் கற்றுக் கொடுத்த வார்த்தை இயேசுதான் மெய்யான தேவன் என்கிற அந்த ரட்சிப்பில் அவன் உறுதியாயிருந்தான். தன் மரிக்கும் போகிற சமயத்தில் கூட ஒரு நபரை ரட்சிப்புக்குள் நடத்துவ அளவுக்கு அவன் வாழ்வில் உறுதி இருந்தது. வியாதியை கொண்டோ பிரச்சனை கொண்டோ தரித்திரத்தை கொண்டோ விட்டு ஓடுகிற அனுபவம் அல்ல. உறுதியா இருக்கிற மனிதனை எப்படி கண்டுபிடிப்பது? அவன் ரட்சிப்பில் உறுதியா இருப்பான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது குறிப்பை கவனிங்கள். ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசிங்கள். ரோமன் சாப்டர் 12 verse 12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். பக்கம் 221. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். எளிமையாய் தான் இன்றைக்கு நான் பிரசங்கிக்க போகிறேன். உறுதியாய் பற்றி கொண்ட மனது தேவை. எதில்? ஆண்டவனை ரட்சித்தாரே அதுல உறுதியா இருக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப் சொன்னா தடுமாறிடக்கூடாது. சொந்தக்காரன் சொன்னா தடுமாறிடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஷிப்ல அவனை நல்வழிப்படுத்த மாட்டான். தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க, ஏறு ஏறுன்னு சொல்லுவான், இறங்க வழி சொல்ல மாட்டான். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி அதன் முடிவோ மரண வழிகள். தோத்திரம், மனுஷனுடைய வழிகள் உன்னை ஜெயில கொண்டு போய் சேர்க்கும். ஆனா கர்த்தர் உனக்கு ஆலோசனை தருகிறார். ஆலோசனை நீரனை நடத்தி முடிவிலே மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பின் எழுதியிருக்கிறது. ரட்சிப்பில் உறுதியா இருக்க வேண்டும். இரண்டாவது, ஜெபத்தில் உறுதியா இருக்கணும். இன்னைக்கு லாக்டவுன் ஆகி வீட்டில் உட்கார்ந்துருக்கிறோம். ஸ்கூல்ஸ் இல்ல, காலேஜஸ் இல்ல, சில ஃபேக்டரிஸ் அடைக்கப்பட்டிருக்கிறது, திருச்சபையில் அடைக்கப்பட்டிருக்கு. நல்ல நேரம் கிடைக்குது. காலையில் ஜெபம் இருக்குதா? குடும்ப ஜெபம் இருக்குதா? தனி ஜெபம் உண்டா? உபவாச ஜெபம் உண்டா? யோசிச்சு பாருங்க. ஜெபத்தில் உறுதியா தரிச்சிருக்கீங்களா? ஜெபம் தேவனோடு உறவாடுகிறது. ஜெபம் நம் தேவனோடு பேசுகிறது. நம் தேவைகளை மாத்திரம் அறிவிப்பது ஜெபம் அல்ல. தேவைகளை மாத்திரம் தேவனிடத்தில் தெரியப்படுத்துகிறது ஜெபம் அல்ல. நம்முடைய பர்சனல் நீட்ஸ் ஆண்டவர்ட்ட இன்ஃபர்மேஷனா அது அப்ளிகேஷனா கொடுப்பது நாட் ஒன்லி பிரேயர். அல்லேலூயா. தேவ திட்டத்தை அறிந்து கொள்வது, தேவ சித்தத்தை புரிந்து கொள்வது. அல்லேலூயா. தேவன் பேச நாம் கேட்பது அதுவும் ஜெபம்தான். நமக்கு ஜெப வாழ்க்கைக்கு முன்மாதிரி யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. தனி ஜெபத்துக்கு மாதிரி இயேசு கிறிஸ்து. அவரோ தனித்து போய் ஜெபித்துக் கொண்டிருந்தார். இரவு ஜெபத்துக்கு மாதிரி யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. ராம் முழுதும் அவர் ஜெபித்தார். உபவாச ஜெபத்துக்கு மாதிரி யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. உபவாசத்தை ஜெபித்துக் கொண்டிருந்தார். நான் லூக்கா சுவிசேஷத்தில் வாசித்த போது இயேசுவின் ஜெப வாழ்க்கை என்னை கவர்ந்தது. இயேசு ஞானஸ்நானம் பெற்ற போது ஜெபித்தார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். வானம் அவருக்கு திறந்தது. அல்லேலூயா. அதாவது ஞானஸ்தானம் முதல் சிலுவையின் மரணம் வரைக்கும் நான் பார்த்தேன். இயேசுவின் ஜெப வாழ்க்கை என்னை கவர்ந்தது. ஞானஸ்தானத்தில் ஜெபம் பண்ணார். ஆமென். ஆண்டவர் நல்லவர். தோத்திரம். சீசர்ல தெரிந்தெடுக்கும் போது ராத்திரி ஃபுல்லா ஜெபிக்கிறார். 12 பேரை தெரிந்தெடுக்கிறதுக்கு 12 மணி நேரம் ஜெபம் பண்றார். காலையில் சீசர்களை தெரிந்து கொள்கிறார். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருக்கு தோத்திரம். எத்தனையோ சம்பவங்களை சொல்ல முடியும். அற்புத அடையாளங்களை செய்கிறதுக்காக ஜெபித்தார். ஜெபம் பண்ணார். அங்கே அற்புத அடையாளம் நடந்தது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பாருங்க, கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கிறார். ஒரு தேவ தூதன் தோன்றி அவரை தேற்றுகிறான். ஜெபம் எடுக்கிற தேவ பிள்ளையே, உன்னை ஆண்டவர் பரிதபிக்க விடுகிற தேவன் அல்ல, அவர் தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். உறுதியா இருந்தார் ஜெபத்துல. கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அப்பவும் ஜெபம் பண்றார். பிதாவே அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஜெப வாழ்க்கையில உறுதியா இருந்தார் இயேசு கிறிஸ்து. உலகத்துக்கே இரட்சகராய் மாறினார். இன்னைக்கு ஜெபத்துல உறுதியா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. ஜெபிக்கிற குடும்பங்களை கர்த்தர் வாழ வைத்திருக்கிறார். ஜெபிக்கிற பெற்றோருடைய பிள்ளைகளை கர்த்தர் தழைக்க பண்ணியிருக்கிறார். நிறைய பேருடைய சாட்சியை நான் கேட்டிருக்கேன். எங்க அப்பா அம்மா ஜெபிக்கிறவங்க இன்னைக்கு நாங்க ஆசீர்வாதமா இருக்கிறோம். அப்பா அம்மா ஜெபிக்கிறவங்க நாங்க தப்பிக்கிட்டோம். அப்பா அம்மா ஜெபித்தாங்க, என் தலைமுறைகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஜெபம் சாதாரணமானதல்ல.
அல்லேலூயா. அன்னைக்கு அப்போஸ்தலர் காலத்தில் பார்த்தீங்கன்னா பதிவா அவங்க ஜெப நேரம் இருந்தது. ஆற்று ஓரத்தில் பதிவா ஜெபம் பண்ணாங்க. ஜெப வேளையாகிய 9 மணி நேரம் இருந்தது. பேதுரு யோவானும் ஜெபிக்க போனார்கள். எழுதியிருக்கிறது வேதத்தில், அல்ல ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஜெபமே ஜீவன், ஜெபமே வல்லமை, ஜெபமே அக்கினி, ஜெபமே வானத்தை திறக்கும் திறவுகோல். ஹல்லேலூயா. ஜெபத்து முக்கியத்துவம் கொடுங்க. ஜெபத்தில் உறுதி. யாரோ வந்துட்டாங்கிறதுக்காக ஜெபத்தை விடுகிற அனுபவம் இல்ல. எனக்கு வேலை வந்துச்சுங்கிறதுக்காக ஜெபத்தை விடுகிற அனுபவம் இல்ல. ஜெபத்துல உறுதியா இருக்கணும். ஒரு பெரிய தேவ மனுஷனுடைய செய்தியை நான் சாட்சியை கேட்டேன். பெரிய சுவிசேஷகர் ஆந்திராவில் 1000 பேருக்கு மேல ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றாங்க. சாதாரண ஒரு சைக்கிள்ல அவர் தமிழ்நாட்டில இருந்து ஆந்திராவுக்கு போனவர். அவர்கிட்ட பேட்டி கேட்டாங்க, எப்படி வாழ்க்கையில உயர்ந்தீங்க? அவர் சொன்ன ஜெபம். நீங்க 1000 பேர் வேலை செய்யறாங்கல்ல, இவ்வளவு பொறுப்பு இருக்கு, உங்களுக்கு ஜெபிக்க நேரம் இருக்குமா சொன்னா ஜெபத்து தான் முக்கியத்துவம். யார் வந்தாலும் நான் வரமாட்டேன், வெளியே தான் இருக்கணும். 3 மணி நேரம் ஜெபம்னா ஜெபம் தான். எவ்வளவு பெரிய வேலை இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நபர் வந்தாலும் ஜெப நேரத்தில் நான் எழும்பி வருவது இல்லை. பாம்பேல எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் உண்டு. ஊழியத்தில் அழைத்து பல முறை என்னை பயன்படுத்தி இருக்கிறார்கள். நான் பாம்பே பட்டணத்தில் வேறு கன்வென்ஷன் பேசும்போது அவரை பார்ப்பதற்காக நான் போயிருந்த போது பல நாட்கள் அவர் ஜெப அறையில் இருந்திருக்கிறார். அவங்க மனைவி சொல்லுவாங்க, அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, முடிச்சு தான் வருவாங்க. சந்தோஷப்பட்டேன். பார்க்க முடியவில்லை, வருத்தப்படவில்லை. அவங்களுடைய ஒழுங்கான ஜெபம் என்னை கவர்ந்தது. இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கு சொல்லுங்க? ஜெபத்தில் உறுதியா இருக்குமா? வெளியில போகும்போது ஜெபிக்கிறோமா? வரும்போது ஜெபிக்கிறோமா? ஒரு காரியம் கிடைச்சா ஜெபிக்கிறோமா? கிடைப்பதற்காக ஜெபிக்கிறோமா? உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இன்றைக்கு உறுதியாய் பற்றி கொண்ட மனது நான் தெரியுமா? ஜெபத்தில் உறுதி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. 3வது காரியத்தை நிறைய கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறேன். Third one, 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிங்கள். 6 and 7. The first Chronicle chapter 28 verse 6 and 7. அவர் என்னை நோக்கி, உன் குமாரனாகிய சாலமோனே, என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்டக்கடவன். ஆண்டவர் தாவீதுக்கு பேசுறார். உன் குமாரனாகிய சாலமோன் தான் எல்லாத்தையும் கட்டக்கடவன். அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன். அவனை எனக்கு குமாரனாக நான் தெரிந்து கொண்டேன். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன். நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன். இந்நாளில் நடக்கிறபடியே அவன் என் கற்பனைகளின்படியும் என் நியாயங்களின்படியும் செய்ய உறுதியாய் இருப்பான். ஆனால் என் வசனத்தின்படி, என் கற்பனைகளின்படி, நியாயங்களின்படி செய்ய உறுதியாய் இருந்தால் அவன் ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் திடப்படுத்துவேன் என்றார். சொல்றார், அவன் ராஜ்யபாரத்தை திடப்படுத்துவேன். அப்படின்னா சத்துரு மேற்கொள்ள முடியாது அப்படின்னு அர்த்தம். நான் துணையா இருப்பேன். ராஜ்யபாரத்தை திடப்படுத்துவேன். எதுல இருக்கணும்? கற்பனைகளை பிரைஸ் தி லார்ட் கீழ்ப்படிவதில் உறுதியா இருக்கணும். ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். உறுதியா இருக்கீங்களா? தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதில் உறுதியா இருக்கீங்களா? தியானிப்பதில் உறுதியா இருக்கீங்களா? அதை கைக்கொள்ளுதல் உறுதியா இருக்கீங்களா? வெளிப்படுத்தல வாசிக்கிறோம்ல, இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் எழுதியிருக்கிறவைகளை வாசிக்கிறவன், கேட்கிறவன், கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். வசனத்துக்கு நடுங்குகிறவன் தான் நோக்கி பார்ப்பான் ஆண்டவர். கற்பனைக்கு கீழ்ப்படிதல உறுதியா இருக்கணும். நான் நினைச்சதுல உறுதியா இருக்க கூடாது. சில பிள்ளைகள் இருக்காங்க, நினைச்சதை சாதிக்கணும். சில புருஷன்மார் இருக்காங்க, நினைச்சதை சாதிக்கணும். சில மனைவிமார் இருக்காங்க, நினைச்சதை சாதிக்கணும். சில மாமியார் இருக்கிறார், நினைச்சதை சாதிக்கணும். நியாயம் எது உண்மை எதுன்னு தெரியாது. இல்ல, நீங்க நினைச்சதை சாதிப்பதில் உறுதி, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவதில் உறுதியா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். வசனத்துக்கு கீழ்ப்படிவதில் உறுதியா இருக்கீங்களா? இன்றைக்கு சொல்ல முடியுமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்ன வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். அல்லேலூயா. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் உத்தமம். நிறைய இணை வசனங்கள் உண்டு. அப்படி சொல்லி நேரம் எடுக்காதபடி இந்த குறிப்புகளை மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் தியானிங்கள், உறுதியா இருங்க. கற்பனையை கீழ்ப்படிவதில் உறுதியா இருங்க. அநேக அப்படி கற்பனைகள் நமக்கு பாரமானவைகள் அல்ல, எழுதி வைத்திருக்கிறார். அதுல உறுதியா இருக்கணும். அர்த்தமுள்ள சத்தியங்கள், ஆழமான சத்தியங்கள் பாரம்பரியமாய் மாறிவிடக் கூடாது. உறுதியா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை கைக்கொள்ளுதல உறுதியா இருக்கணும். தோத்திரம். அவனுடைய வார்த்தையில தெளிவா எழுதியிருக்கிறது. புருஷன் யார் எழுதியிருக்கு, மனைவி யார் எழுதியிருக்கு, எப்படி வாழணும் எழுதியிருக்கு, பிள்ளைகள் யார், பிள்ளைகள் எப்படி வளர்க்கணும் எழுதியிருக்கு, பிள்ளைகள் பெற்றோர் எப்படி கனம் பண்ணணும் கீழ்ப்படின்னு எழுதியிருக்கு, போதகர் யார் எழுதியிருக்கு. எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு. எல்லாத்துக்கும் கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. வேதம் ஒரு கையேடு, இஸ் a manual. ஆங்கிலத்தில் டெஸ்டமென்ட் அப்படிம்பாங்க, உடன்படிக்கை. ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்த பத்திரம். இதை கீழ்ப்படியும் போது ஏராளமான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லும் போது, நான் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அவர்களோ அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகத்துவங்களை எழுதி வந்திருக்கிறார். நீ வசனத்தை கீழ்ப்படி. இன்னைக்கு மனதில்லை. இன்றைக்கு
சத்தியத்தை கீழ்ப்படிய மனதில் இப்படிலாம் வாழ முடியுமா, இப்படிலாம் ஜீவிக்க முடியுமா, இதெல்லாம் விட முடியுமா, இதெல்லாம் வெறுக்க முடியுமா, மறு எப்படி ஆசீர்வாதம் வரும், மறு எப்படி உயர்வு வரும், முடிவில் எப்படி பரலோக ராஜ்யம் கிடைக்கும், எப்படி வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். கற்பனைகளை வசனங்களை கை கொள்வதில் உறுதியா இருக்கணும். குடும்பத்தை வாழ்வை அவர் ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. ராஜ்யபாரத்தை திடம் பண்ணின கர்த்தர் உங்கள் வாழ்வையும் திடம் பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிறைய வசனங்களை வாசிக்க முடியும். யோவான் 5ஆம் அதிகாரம் 39 வாசிங்கள். ஜான் சாப்டர் 5 verse 39. 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. பாருங்க, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். ஏன் இந்த பிரசங்கம் பண்றோம்? லாக்டவுன் நாட்களையும் சர்ச் இல்லாத நாட்களையும் இல்ல, எங்க பார்த்தாலும் டிவியில பிரசங்கம், யூடியூப்ல பிரசங்கம், ஃபேஸ்புக்ல பிரசங்கம், ட்விட்டர்ல பிரசங்கம். ஏன்? நித்திய ஜீவனை தர்றது கர்த்தருடைய வார்த்தை தான். எந்த கவிதையோ நித்திய ஜீவனை தராது, எந்த கதை புஸ்தகமோ நித்திய ஜீவனை தராது, எந்த ஆராய்ச்சி கட்டுரையோ ரிசர்ச் புக்ஸோ நித்திய ஜீவனை தராது, பரலோக ராஜ்யத்தை தராது. கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் நமக்கு பரலோக ராஜ்யத்தை தர அது போதுமானதா இருக்கிறது. கேட்கிறேன் கேள்வி, எத்தனை பேர் இந்த லாக்டவுன் டைம்ல பைபிளை வாசித்து முடிச்சிருக்கீங்க? வாலிப தம்பிமார், எவ்வளவு நேரம் நீ செல்போன்ல இருந்த? ஒரே மெசேஜ், நகமே தேஞ்சிரும் போல தெரியுது, சுரண்டிக்கிட்டே இருக்கிறான். லாக்டவுன் நாட்கள்ல உட்கார்ந்து ரிமோட் அமைக்க ரிமோட் பட்டன்ல இருக்க பெயிண்டே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எத்தனை அதிகாரம் வாசித்தீங்க? எந்தெந்த வசனத்துக்கு கீழ்ப்படி உங்கள் வாழ்வை ஒப்பு கொடுத்தீர்கள்? சினிமா, சீரியல், வாரியல், விளக்குமாறு ஓடிக்கிட்டு இருக்கு. சில இடத்துல நியாய தீர்ப்பு நீ கணக்கு கொடுத்தாக வேண்டும். வசனத்துக்கு நடுங்குகிற உன்னைத்தான், உன் குடும்பத்தை தான், பிள்ளைகளை தான் கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். என்னை தொட்ட நிறைய சம்பவம் உண்டு, இருதயத்தில் உண்டு. ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு பெரிய ராணுவ அதிகாரி, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. அவர் பைபிளை நல்லா வாசிப்பார், எத்தனையோ முறை வேதத்தை வாசித்தவர். ஒரு முறை ஒரு விபத்தில் அவருடைய கண் பார்வை இழந்தார். அதிலிருந்து ஆடியோ பைபிள் இல்லாத நாட்கள் அது. வேதத்தை வாசிக்க முடியவில்லை. அவரை பார்க்கும் நண்பர் போயிருந்த போது கதறி கதறி அழுதார். அவர் அழுததுல ஒரு காரியம் தான் சொன்னார், நான் பைபிளை வாசிக்க முடியாம போயிடுச்சே, எனக்கு அதுதான் வேதனையா இருக்கு. உடனே அவருடைய நண்பர் அவரை ஆறுதல் படுத்தி பிரெய்லி பைபிள், அதாவது பார்வையற்ற நம்முடைய சகோதரர்கள் பயன்படுத்துகிற பிரெய்லி பைபிள், புள்ளி மட்டும் இருக்கும். ஏனா இத்தனை புள்ளி, பீனா இத்தனை புள்ளி, சீனா இத்தனை புள்ளி, புள்ளிகள் இருக்கும். தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் பிரெய்லி உண்டு. அவர் சொன்னார், பிரெய்லி லெட்டர்ஸ், அதை கற்றுக் கொடுக்கிறேன், நீங்கள் பைபிளை வாசிக்கலாம். நடந்த உண்மை சம்பவம். பிரெய்லியில முழு வேதம் இருக்கு, ஆனால் அதை தூக்கிட்டு பண்ண ஒரு பெரிய கார் வேணும். ஏன்னா ஒரு சின்ன புக்கு கூட நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு அப்படிப்பட்ட ஊழியம் உண்டு. சபை திறந்திருக்கிற நாட்களில் மாதத்தில் 3வது சனிக்கிழமை தோறும் நாங்கள் பார்வையற்ற மக்களுக்கு ஊழியம் செய்கிறோம். வருடத்தில் ஒரு முறை கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய RMS திருமண்ட மண்டபத்தில் பணகுடியிலே பெரிய அளவில் 300-400 பார்வையற்றல் அழைத்து ஆகாரம் கொடுத்து அவங்களை உற்சாகப்படுத்தி சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியம் வைத்திருக்கிறேன். அது என்னுடைய பாரம். ஆனால் அவரோடு சிறு வயது முதல் நான் பழகியிருக்கிறேன், எனக்கு நன்றாய் தெரியும். இந்த பிரெய்லி லெட்டர்ஸை நான் பார்த்துருக்கிறேன். அப்போ இவர் பிராக்டிஸ் தரேன்னு சொல்லி அதுக்கு ஏற்பாடுகளை செய்து, அந்த பிரெய்லி ஒரு பக்கத்தில் இப்படி குமிழ் குமிழா இருக்கும். அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா தடவுனா கண்டுபிடிச்சிடலாம். இவர் கையை வச்சா, இவர் சொன்னாரு, மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டார். ஏன்னு கேட்டபோது அவருடைய கை விரல்கள் அந்த குண்டடிப்பட்டதுல தன்னுடைய ரத்த ஓட்டத்தை இழந்து அந்த உணர்வுகளை இழந்திருந்தது. இவர் கை வச்சா கூட அந்த புள்ளி தெரியல, உணர்வற்ற பகுதியா இருந்தது. ரொம்ப வருத்தப்பட்டார். ஐயோ, என் கண்ணும் தெரியல, என் கையும் விளங்கல, நான் எப்படி பைபிளை படிப்பேன்? கண்ணீரோடு அந்த பைபிளை எடுத்து முத்தமிட்ட போது நாக்கு பகுதி அதில் பட்டு விட்டது. நாக்கு பகுதி பட்ட போது அவருக்கு ஒரு உணர்வு வந்தது, நான் நாக்க வச்சே தடவி பைபிளை படிச்சிடலாமே. பைபிளை படிக்க இன்னைக்கு முடியல, எல்லாம் முடியும். தலையான மாதிரி புக் வச்சிருப்போம், செமஸ்டரா மக்கூர் தட்டுவோம், அதுக்கெல்லாம் நேரம் உண்டு. 10,000 ரூபாய் சம்பளம் தர்ற, சம்பளம் 10,000 ரூபாய் வேலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிற புத்தகத்தை அத்தனை செமஸ்டர்லையும் படிக்க உனக்கு நேரம் உண்டு. முடிவில் பரலோகம் தர்ற பைபிளை படிக்கிறதுக்கு உனக்கு நேரம் இல்லை. சாக்கு போக்கு சொல்லுகிறாய். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? எவ்வளவு வாணீர் வேஸ்ட் ஆயிருக்கும், எவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணியிருப்பார். பிரெய்லி லெட்டர் ஒரு கத்து கொடுக்கப்பட்டது. நாக்க வச்சே தடவி 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 முழு பைபிளையும் 4 முறை அவர் படித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இது வாசித்த போது நான் அழுதேன். இந்த பேப்பர் கட்டிங் நான் வச்சிருக்கேன், இன்னைக்கு நான் அதை பாதுகாத்து வச்சிருக்கிறேன், ஃபைலில் இருக்குது.
நாக்க வச்சே தடவி தடவி கண் தெரியாத ஒரு மனுஷன், கை உணர்வற்ற மனுஷன் 4 முறை வேதாகமத்தை படித்தார். அல்லேலூயா. அவன் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறுதல் இல்லை. பைபிளை தூக்குறதுக்கு பக்கம், திருச்சபைக்கு வர்றதுக்கு அம்மாட்ட, எம்மா நீங்க கொண்டு வா, அப்பா கார்ல கொண்டு வாங்க, நான் போறேன். இல்ல, நீ உண்மை கிறிஸ்தவனானா சபைக்கு வரும்போது பைபிளை தூக்கணும். செல்போன்ல இருக்கு பைபிள், செல்போன்ல இருந்து பிதுக்கிட்டு இருந்தா நீ கிறிஸ்தவன் அல்ல. செல்போன்ல பைபிள் மட்டும் இல்ல, பேய் பிசாசு பூதமும் செல்போன்ல இருக்கு. டேபுக்குள்ள பைபிள் இருக்கு, இருக்கட்டும், எல்லாம் சரக்கு அங்க இருக்கட்டும். அது நாட் ஒன்லி பைபிள். நான் வச்சிருக்க, நீங்களும் நான் கையில வச்சிருக்க பைபிள்ல இது வேற ஒண்ணும் கிடையாது, கர்த்தருடைய வார்த்தை தவிர வேற ஒன்று, ஒன்லி வேர்ட் ஆஃப் காட். ஆனா டேப்ல இருக்கு, அதுல இருக்கு, எல்லாம் டெக்னாலஜி கூடனாலும் பேப்பர் பைபிளை கையில தூக்க நீ வைக்கப்படாத. சீக்கிரத்தில் கர்த்தர் திருச்சபைகளை ஓபன் பண்ணுவார், போகும்போது பைபிளை கையில தூக்கிட்டு போ. பிள்ளைகளுக்கு பைபிளை வாங்கி கொடுங்க, பிள்ளைகள் பைபிளை நேசிக்கட்டும். இதெல்லாம் உறுதியா இருக்கணும் தெரியுமா? அவருடைய கற்பனைகளை கை கொள்வதில் உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் தான் தேவன் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 4வது ஒரு குறிப்புக்கு நேராக உங்களுக்கு கடந்து கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமென். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 5-7 வசனத்தை வாசிங்கள். கொலோசியன் chapter 2 verse 5 and 7. சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும், சரீரத்தின்படி தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு, போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். எளிமையான இன்னைக்கு தேவையான காரியத்தை நான் பேசுறேன் உங்களுக்கு. விசுவாசத்தில் உறுதியாயிருங்க. முதல்ல சொன்னேன், ரட்சிப்பில் உறுதியாயிருங்கள். உறுதியாயிருக்கிற மனதை கொண்டவன் ரட்சிப்பில் உறுதி. 2வது ஜெப வாழ்க்கையில் உறுதி. 3வது கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவதில் உறுதி. 4வது விசுவாசத்தில் உறுதி. தெரிந்த பகுதியில் தான் நான் பேசிட்டு இருக்கேன். தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 23ஆம் வசனம் எண்ணுகிறேன். Daniel chapter 6 verse 23. திடீரென எனக்கு ஞாபகம் வருகிறது. தானியேலை சிங்க கபில தூக்கி போடுறாங்க. தானியேல் சாகல. உடனே அவர் என்ன ரிப்போர்ட் கொடுக்கிறார் பாருங்க, வாசிங்க. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபிலிருந்து தூக்கி விடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. சிங்க கபில தூக்கி போட்டது உண்மைதான், சட்டம் விரோதமா இருந்தது உண்மைதான். ஆனா சிங்கம் கடிக்கல. தேவன் பேரில் வைத்திருந்த விசுவாசத்தினால் அவன் தப்பினான். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு தேவையான தெரியுமா? விசுவாசம். ஆல் ஃபெய்த். எபேசியர் 2:8 கிருபையினால் விசுவாசத்துக்கு கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ரட்சிக்கப்படுகிறது தேவை விசுவாசம். மார்க் chapter 16 verse 16. மார்க் 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஞானஸ்நானம் பெற தேவை விசுவாசம். கலாத்தியர் 3:14 ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை விசுவாசத்தினால் பெறுகிறோம். நாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு தேவை விசுவாசம். யாக்கோபு 5:15 விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். டிவைன் ஹீலிங், தெய்வீக சுகம் பெற காரணம் விசுவாசம். அல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனங்களை வாசித்து பாருங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நாம் தேவனை பிரியப்படுத்துகிறது விசுவாசத்தினால். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். 40-41 அந்த வசனங்களை வாசித்து பார்த்தால், ஆண்டவர் மார்த்தாள் மரியாள் சம்பவத்திலே லாசரு மரித்து போனான். கர்த்தர் சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் மகிமையை காண வேண்டுமா? விசுவாசம் தேவை. you need must faith. அல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, ஆமென், மேகமூட்டத்தின் திரளான சாட்சிகளை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாரத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நமக்கு தேவை இன்றைக்கு என்ன தெரியுமா? விசுவாசம். அல்லேலூயா. ஆண்டவர் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? விசுவாச துரோகம் முந்தி நேரிடுகிற காரணம் இம்மனையும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தங்கள் விசுவாசமாய் கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசத்தில் உறுதியா இருக்கீங்களா? யூதா வெளிப்படுத்தும் முந்தின பகுதி யூதா நிருபத்தில் எழுதியிருக்கிற, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு 20ஆம் வசனத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விசுவாசம் என்றால் என்ன? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், Hebrew chapter 11 verse 1.
விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். விசுவாசத்துல பாசிட்டிவா மட்டும் நடக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்காதுங்க. சில நேரம் நெகட்டிவும் நடக்கும். சில நினைச்சிருக்காங்க நான் நினைச்சதெல்லாம் நடக்கல, அதனால என்ன விசுவாசம் இல்லை. என்னோ எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் பின்பகுதியை பாருங்கள். சிலர் வாளால் அற்புண்டார்கள், கல்லெறியப்பட்டார்கள், தோத்திரம் மிருகத்தின் தோலை போர்த்து கொண்டு நடந்தார்கள். அதில் எழுதியிருக்கிறது, தோத்திரம் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வார்த்தைகளை நிவர்த்தி செய்ய போகிறேன். விசுவாசத்துல உறுதியாருங்க. இயேசு கிறிஸ்து மேல விசுவாசத்துல உறுதியாயிருங்க. அல்லேலூயா. நம்பப்படாதவளின் காணப்படாத நிச்சயம். நிச்சயமா கண்ணால காணாத ஒண்ண நம்புறோம், அது பேர் தான் விசுவாசம். பரலோகத்தை கண்ணால பார்க்கல, ஆனா நம்புறேன், அது பேர் தான் விசுவாசம். நான் இயேசுநாதர் காலத்துல இல்ல, ஆனா 2000 வருஷத்துக்கு முந்தைய எனக்காக மரித்து அடக்கப்படப்பட்டு உயிர் தொலைந்ததை நான் விசுவாசிக்கிறேன். அந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க, அது பேர் தான் விசுவாசம். எனக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது, என் கண்ணால நான் பார்க்கல, அவை எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு தரப்போகிறார் என்று முழு நிச்சயமாய் நம்புகிற அனுபவம் தான் விசுவாசம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். கர்த்தருக்கு தோத்திரம். நிறைய சொல்லிட்டே போலாம். 2 வசனங்களை மட்டும் வாசிங்க, ஜெபம் பண்ணுவோம். எபிரேயர் 10:23 வாசிங்கள். Hebrew chapter 10 verse 23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். நம்பிக்கையை அறிக்கையிடுறதுல அசையாம உறுதியா இருங்க. ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுமா? எல்லாம் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே ஜெபத்தை கேட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம், இவைகளை தரப்போறதற்காய் ஸ்தோத்திரம். விசுவாசம் அறிக்கை பண்ணுங்க. அறிக்கை பண்றதுல உறுதியா இருங்க. இது எங்க ஆண்டவர் செய்ய போறாரு, இது எங்க நடக்க போகுது, நடக்காம போயிடும். உங்க வாயின் வார்த்தையினுடைய ஆக கடவுது. அறிக்கை பண்ணுகிறதுல உறுதியாயிருங்கள். ஆமென். ஆறாவது பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். Acts chapter 2 verse 42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. சபை ஐக்கியத்துல உறுதியா இருக்கணும். டிவில பேசுறோம், இது கொஞ்ச நாள் தான். டிவி ஊழியம் நிரந்தரமானதல்ல, செல்போன் ஊழியம் நிரந்தரமானதல்ல. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அல்லேலூயா, வாட்ஸ்அப், இது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி தான் போகும். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல விட்டு விடாதீர்கள். ரட்சிப்பு, ஞானஸ்தானம், அபிஷேகம், வேறுபாடு, அந்நியோன்யம், அப்பம்பெட்கள், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருத்தல், இந்த அனுபவம் உள்ள சபையிலே ஐக்கியத்திலே உறுதியாயிருக்க வேண்டும். நாட்கள் வரும், தேசத்தின் நலன் கருதி, ஜனங்களின் நலன் கருதி அமைதியா இருக்கிறோம். காலங்கள் வரும்போது கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. ஐக்கியத்துல உறுதியா இருக்கணும். சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல விட்டு விடக்கூடாது. கடைசியா ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே ஆமென் 36 இருந்து 39 வரை வாசிக்கும் போது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அன்பில் உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாம் அவருடைய வசனங்களை கை கொள்வதனாலே நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவர்களாக இருக்கிறோம். பூரண சமாதானத்தோடு கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா? உறுதியாய் பற்றி கொண்ட மனது தேவை. எதில் உறுதி? ரட்சிப்பில் உறுதி. எதில் உறுதி? ஜெப வாழ்க்கையில் உறுதி. எதில் உறுதி? வசனத்தை கை கொள்வதில் உறுதி. எதில் உறுதி? விசுவாசத்தில் உறுதி. எதில் உறுதி? அறிந்த நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் உறுதி. எதில் உறுதி? சபை ஐக்கியத்தில் இருப்பதில் உறுதி. எதில் உறுதி? அன்பில் உறுதியா இருக்க வேண்டும். தங்களை தாழ்த்துமா, ஜெபமுமா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உறுதியாயிருங்கள், உங்கள் வாழ்வு சமாதானமாயிருக்கும். முடிவிலே அந்த பரலோகமாய் சமாதானத்தை தருவோம் ஒரு போதுவனார் இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் இல்லை, நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. தங்களை தாழ்த்துவ ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உறுதியாயிருக்க கிருபை தாரும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை உறுதி இல்லாம இருந்துட்டீங்களோ, அலசடிப்பட்டுட்டீங்களோ, ஆண்டவரே இனி உறுதியாயிருப்பேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஷாபா லகதா நரபா கதரோ. ஹல்லேலூயா. உறுதியா இருப்பேன்னு சொல்லுங்க. வானத்திற்கு பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ள எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் இந்த ஆராதனை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். உறுதி ஏற்று போயிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் உறுதியாயிருக்க தேவன் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பது நலம் என்று சொன்னது போல ஆண்டவர் ரட்சிப்பில் உறுதியாயிருக்க, ஜெப ஜீவியத்தில் உறுதியாயிருக்க, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவதிலே உறுதியாயிருக்க, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டு முடிவிலை பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க, ஆண்டவரே அறிக்கையிடுகிறதில் உறுதியாயிருக்க, சபை ஐக்கியத்தில் உறுதியாயிருக்க, அன்பிலே உறுதியாயிருக்க கிருபை தாரும். பலகீனமற்ற மக்களை ஆசீர்வதியும், பலகீனங்களை மாற்றி போடுவீராக.
ஆண்டவரே, இந்த வாரத்தில் பிறந்த நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த வருடம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த வாரத்தில் மேரேஜ் டே, குடும்ப நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். பல வருடங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் பெற்றுக் கொடுக்கிற ஆண்டா இருக்கட்டும். இந்த வாரம் முழுதும் ஆண்டவரே, வேலை, வியாபாரம், தொழில் செய்கிற மக்களை ஆசீர்வதிப்பீராக. வெளிநாட்டில் தங்கி தாபரித்து பணியாற்ற மக்களை ஆசீர்வதிப்பீராக. வியாதி துன்பங்களுக்கு விலக்குவீராக. நன்மையும் கிருபையும் தங்கட்டும். ஆண்டவர், இந்த செய்தியை டெலிவிஷன்ல, யூடியூப்ல, ஆண்டவரே, பல ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல பார்க்குற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தாரும். சீக்கிரமாய் கட்டடங்களை திறந்து ஆராதிக்கையில் உதவி செய்யும். நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சிநேகமும் காவலும் இப்போது எப்போதும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் கூட இருப்பதாக. ஆமென். ஜெயநந்த தேவனுக்கு ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாழ்த்துக்கள். Praise the Lord.